கேரக்டர் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கணும். கொலை பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்ஜாய் பண்ணுவான், கலாய்ப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, அவனை விரும்புங்க, விரும்பாதது உங்கள் இஷ்டம். எனக்கு நீங்கள் யாரை விரும்பணும்னா காந்தியை தான் விரும்பணும். ஏன்னா அவன் தான் நல்லவன். நல்லவனுக்கு தான் நீங்கள் ரூட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஐடியா. இந்த ஓகே லெட் மீ மேக் திஸ் சார்ட் ஆஃப் சினிமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அப்படின்றது தாட்டுக்கான ஒரு விதையை எங்கேருந்து வந்ததாக பார்க்குறீங்க? ஏன்னா பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு உங்களுக்கு. யூ ஒர்க் வித் தி பிகெஸ்ட் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி. மோஸ்ட்லி லோகேஷ்லாம் ட்ரை பண்ணது அதுதான். அந்த ஜானருக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருந்தேன். நான் வந்து என்னன்னா, நான் பழைய ரஜினி சார் படம், அந்த ஒரு கமல்ஹாசன் சார் அபூர்வ சகோதரர்கள், அந்த மாதிரி ஒரு தியேட்டர் ஃபில்மாக இருக்கும் தெரியுமா அந்த சமயத்தில். விஜய் சார் தெளிவாக சொன்னார், டே இது வந்து நீ வந்து ஒரு வெங்கட் பிரபு படமாகவே ட்ரீட் பண்ணிக்கூட, இந்த இடத்துலையுமே வந்து நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ உனக்கு எப்படி தோணுதோ அதை ட்ரீட் பண்ணிக்கோ. அதுக்கு எனக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாரு. வணக்கம் பேபி. மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கோட் ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதை இதை வச்சு ஆரம்பிப்போம். இந்த 3 நாள் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர். நல்ல என்ன சொல்கிறது, ஒரு மிக்சடான ஒரு இமோஷன்ஸ் ஒன்று, சந்தோஷமாக, அதே சமயம் இமோஷ்னலாக, எவ்ரிதிங் வாஸ் mixed and very happy. Were you worried about anything about this film? Yeah, obviously எல்லா படத்துக்கும் we'll have ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். ஒழுங்கா ஏத்துக்கணும் ஆடியன்ஸ். நம்ம நினைச்சதை அவங்க வந்து நம்ம எங்கெங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் a 3-hour film and இப்போ அது போர் அடிக்காம இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் தியேட்டரில் பார்த்த ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜெனரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், யாருமே 3 hour கம்ப்ளைண்ட்டாகவே இது வரைக்கும் சொல்லலை. அதுவே ஒரு பெரிய வெற்றியா. அதுக்கு முன்னாடி அந்த பயம் இருந்துச்சு, எங்களுக்கு இருந்துச்சு கொஞ்சம். ஏன்னா அது பார்த்தோம், நிறைய விஷயங்கள் கட் பண்ணி பார்த்தோம், இதை எடுத்து பார்த்தோம், அதை எடுத்து பார்த்தோம். பட் ஆனால் வந்து நிறைய அது தியேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாமே கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர் கொஞ்சம் வீக்காகிற மாதிரி இருந்துச்சு, எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு அந்த ஜீவன் கேரக்டர். செகண்ட் ஹாஃப்ல நிறைய, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கதை சொல்லணுங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன பயம் இருந்தது. ஸோ வி ட்ரைட் ஆல் த இன்னும் கொஞ்சம் ஒரு டைட்டாக இன்னொரு வெர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதில் வந்து வெறும் மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்திருந்தோம், நிறைய எல்லாத்துக்குமே டீட்டெயிலிங் எல்லா சீக்வன்ஸும் டீட்டெயில் பண்ணி தான் இருக்கும். ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸ் மேட்ச் பார்க்கும்போது கூட there'll be a story happening outside the ஸ்டேடியம். போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி டிராஃபிக்லாம் மாற்றி விட்டு they'll be like what to do, how to do அப்படின்னு சொல்லி அந்த சாட்ஸ் டீம் அவங்க எல்லாம் வந்து பேசி அந்த மாதிரி ஒரு சீக்கிரம். பிகாஸ் the போலீஸ் சைடில் வந்து என்ன, there was a phone call saying that you know ஒரு சின்ன ஒரு வெளியில் வந்து ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிடும் saying that you know ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், அவரும் அவர் சன்னும் சேர்ந்து they doing thisங்கிற மாதிரி ஒரு which was the point of the villain. அதுதான், அது வந்து வெளியில ஒரு கதை இருந்துச்சு, வெளியில எடுத்தோம், அதெல்லாம் எடுத்தோம் நிறைய. அது சிஎம் வரைக்கும் போயிட்டு அவங்க ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும், லைவ் டிவியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பெரிய கதை. 3 மணி நேரம் ஆக்சுவலி கிட்டத்தட்ட அது ஒரு தனி படமாக இருந்துச்சு, ஒரு டைஹார்ட் இந்த ஸ்டேடியம்ங்கிற மாதிரி ஒரு ஃபில்மாவே இருந்துச்சு. அது டோட்டலாகவே அது டீட்டெயில்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த அளவு இருந்திருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, உள்ள நிறைய விஷயங்கள் தூக்கிட்டு. இப்போ ஐ திங்க் இது உண்மையா எனக்கு தெரியல, பட் ஐ ரெட் சம்திங் வேர் யூ சீம் டு ஹவ் செட் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது இன்னும் நிறைய. ஆக்சுவலி அர்ச்சனாவோட ஐடியா தான். அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு டைரக்டர்ஸ் கட்டும் விடலாம் நெட்ஃபிளிக்ஸ்ல, இந்த தியேட்ரிக்கல் வெர்ஷன் விடலாம், அப்புறம் வில் ரிலீஸ். ஸோ அது என்ன சுமார் இன்னொரு 15-20 நிமிஷம், ஒரு ப்ராப்ளி ஒரு 20 minutes 20-25 minutes வைக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அது தெரியல, அது சமயத்தில் தான் பார்க்கணும். ஓகே, நம்ம லாஸ்டா அஃப்கோர்ஸ் மாநாடு அலசி ஆராய்ஞ்சு அதை நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்றதெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விதமான ரெஸ்பான்சஸ் எனக்கு தெரியுது. மாநாடை ரொம்ப ரசித்தவங்க ஓகே இதில் மாநாடு அளவுக்கு ஒரு ஹை கான்செப்டை வெறும் ஸ்டோரி லாயல்ட்டி மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமாக நம்ம மாநாடு பார்க்கலாம் இல்லையா? பட் இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாடா இந்த மாதிரி ஒரு விஜய் அவர்களை வச்சு ஒரு படம் வராதான்றதை தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வி ஆர் குவைட் ஹாப்பி, அவங்க பேசுறது பேசிக்கிட்டோம் அப்படின்னு. how do you make sense of? இல்ல பேசிக்கா என்னன்னா வந்து மாநாடு வாஸ் a very genre ஸ்பெசிஃபிக்கான ஒரு அதுக்கு எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அதுக்கான ஒரு ஃபிலிம். அதுக்குள்ளே நாங்கள் என்னென்ன தியேட்டர் மூமெண்ட்ஸு, என்ஜாயபிளான விஷயங்கள், புத்திசாலித்தனமான விஷயங்கள் அங்கே எங்கே சொல்லி அது டோட்டலாக வேறு. ஸோ அதோட கம்பேர் பண்ணுறதே தப்பு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் என்னோட ஃபிலிம்ஸ் எல்லாமே ஐ ட்ரை டிஃப்ரெண்ட் ஜானர்ஸு.
இதுதான் முதல் முறையாக நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஜானர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ஹோல்சம் ஒரு ஃபேமிலி இமோஷன்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஒரு வில்லனிக்கான ஒரு 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 சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர், ஒரு 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 பெரிய ஹீரோ படம் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் பண்ணணுங்கிறது தான் மைண்ட் செட்டாக இருந்துச்சே தவிர, ஓகே, இவரை வச்சு நான் மாநாடு பண்ணணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு இல்லை. இவரை வச்சு நான் வந்து ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்காக, அதுதான் வந்து மோஸ்ட்லி லோகேஷ்லாம் ட்ரை பண்ணது அதுதான். அந்த ஜானருக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருந்தேன். நான் வந்து என்னென்னா, நான் பழைய ரஜினி சார் படம், அந்த ஒரு கமல்ஹாசன் சார் அபூர்வ சகோதரர்கள், அந்த மாதிரி ஒரு தியேட்டர் ஃபில்மாக இருக்கும் தெரியுமா. அந்த சமயத்தில் நம்மலாம் சின்ன வயசில் போய் பார்க்குறது, ஒரு பாஷா டைமில் அந்த உள்ளே போய் வி ஜஸ்ட் என்ஜாய் தட், அது அந்த டியூரேஷன் ஆஃப் த ஃபில்மை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணணும். அதாவது உங்களுடைய ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் முதன்முறை கிடையாது ஒரு பெரிய நட்சத்திரத்தோட ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த ஓகே லெட் மீ மேக் திஸ் சார்ட் ஆஃப் சினிமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அப்படின்றது தாட்டுக்கான ஒரு விதையை எங்கேருந்து வந்ததாக பார்க்குறீங்க? ஏன்னா பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு உங்களுக்கு. யூ ஒர்க் வித் த பிகஸ்ட் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி. இல்லை, எனக்கு இந்த ஐடியாவை இதை நம்ம எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிடலாம். இந்த ஐடியாவை வந்து ஐ குட் ஹவ் டன் இட் லைக் அ வெரி சீரியஸான அவனுடைய, பிகாஸ் ஐ டென்ட், அவனோட ட்ராமா மட்டும்தான் நான் வந்து அவனுடைய அந்த ட்ரிகர் பாயிண்ட்டாக நான் வச்சுருந்தேன். ஒரு ட்ராமாக்குள்ளே போன ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவனை காப்பாற்றின ஒருத்தருக்காக வந்து ஹி கோஸ் டு எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் டு டூ வாட் எவர் ஹேஸ் டு பி டன். அதுதான் கடைசியில் கூட அவர் சொல்லுவார். அது பேசிக்காக என்னென்னா வந்து, இப்போ நான் பெரிய ஹீரோ படம்னா ஐ ட்ரை டு பேசிக்லி ஹவ் டு ஐ புட் இட், இப்போ மங்காத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் அப்படின்றதுனால ஐ டென்ட் கோ எனிவேர் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பாய்ஸ். அஜித் சார், அங்கே ஒரு அர்ஜுன் சார் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, இந்த நடுவில் வந்து there's like a few other boys who are trying to steal the same money, so they all get together, steal it, and how they backstab each other. இதுதான் கதையாக இருக்கும். இதை தாண்டி நான் வேற எங்கேயுமே போகல. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் அ ஹைஸ்ட் and how they plan the heistங்கிறது essentially bunch of hyenas அது நடுவுல ஒரு exactly அதுதான். எல்லாருமே கெட்டவங்க தான் அந்த படத்துல. ஸோ அதுக்கு I wanted, ஆனால் இது பண்ணும்போது எனக்கு என்னென்னா வந்து ஐ திங்க் அது பண்ணியே 13 வருஷம் ஆயிடுச்சு நான் பண்ணி. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஐ ரியலி தாட் ஓகே, இப்போ வந்து ஒரு விஜய் சார் வந்து இஸ் நியர்லி குவிட்டிங் சினிமா and is getting into another zone, ஒரு பொலிட்டிக்கல் ஜோன் போறாருன்ற போது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஐ தாட் லெட்ஸ் செலிப்ரேட் him, let's have fun with him, you know, let's இது வரைக்கும் நம்ம விஜய் சார் கிட்ட என்னென்ன பிடிச்சதோ, let it not be a VP intellectual exercise ன்ற மாதிரி. தேவையில்லை, அது தேவை கிடையாது இல்லை. அது ஐ திங்க் இந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பட் அவுட் ஆஃப் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் இவரை வச்சு ஒரு மாநாடு பண்ண முடியுமா? பண்ணலாம். அது இன்னும் கமர்ஷியல் ஸ்பேஸில் தான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லா சைட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்காங்க. இப்போ வந்து ப்ராப்ளி அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும், ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி. இதுதான் இப்போ லோக்கி என்ன பண்ணார்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ணார். ஐ மீன் வாட் ஹீ டிட் வாஸ் லைக் ஹீ வாஸ் வெரி வெரி ட்ரூத்ஃபுல் டு, ப்ராப்ளி சில பேர் சொல்லுவாங்க இது ஒர்க்கால அது ஒர்க்கால அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்ரிபடிஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் அண்ட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். பட் ஆனால் வந்து அந்த தைரியம் இருக்குல்ல, ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்களே பண்ண முடியுமா கேட்குறீங்களே. ஸோ அதில் வந்து ஒரு பில்டப் சாங், நான் வந்து எனக்கு என்னென்னா வந்து ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கணும், ஒரு ஓப்பனிங் ஃபைட் இருக்கணும். நம்ம என்னென்ன ஒரு பெரிய ஹீரோ படத்தில் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கணும். எதை பார்த்து வளர்ந்தோமோ அதுதானே சினிமாவை நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். ஐ மீன் என்னதான் இருந்தாலும் பாலுமேந்திரா சார் இருக்காரு, அந்த பக்கம் வந்து பாலச்சந்திர சார் இருக்காரு, எல்லாம் வேறு வேறு மாதிரி பண்ணாலும் வந்து அந்த கமர்ஷியல்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் யூனோ ஒரு பஞ்சு அருணாச்சலம் சாரோட கதை திரைக்கதையில் வந்து வந்த படங்கள்லாம் இப்போ முரட்டுக்காலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேசிக்லி ஒரு சிம்பிள் லைன் தான். இப்போ பேசிக்காக வந்து இப்போ மார்வல் பண்ணுறது அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெட்பூல் அண்ட் உல்வரின் பார்த்தீங்கன்னா கூட கதையாக என்ன இருக்குது அதில், இட் இஸ் ஜஸ்ட் தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. ரைட்டிங்காக ஒன்றும் பெருசாக என்ன ரைட்டிங்கில் என்ன சொல்லிவிடுவீங்க நீங்கள் டெட்பூல், பிகாஸ் அவங்களோட கிளாரிட்டி, அவங்களுடைய விஷன் வந்து இதுதான். தே வாண்ட் பீப்புள் டு கம் இன் டு த தியேட்டர் அண்ட் ஹேவ் ஃபன் and enjoy the moments, enjoy the cameos, enjoy the surprises, enjoy the twists and turns and go. And the action and the humor எல்லா இடத்துலயுமே I'll keep selling it in a way that இது அவங்களுடைய அளவுக்கு நம்ம பண்ணணும்னா அது அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. புரியுது. ஏன்னா இந்த நம்மளுடைய இப்போ மார்வெல்ல பாத்தீங்கன்னா they will give cameos of other superheroes from other dimension, other இப்போ காமிக் புக்ல இருந்து வந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்து திடீர்னு ஒரு அப்புறம் நம்ம தேடுவோம் இந்த கேரக்டர் இது அடிச்சுருக்கா. இப்போ தமிழ்ல அந்த மாதிரி நம்ம வளர்ப்பே கிடையாது. நமக்கு என்ன இருக்கு, பழைய படங்கள் தான் இருக்கு.
ஆமா. யூ டோன்ட் ஹேவ் காமிக் புக் கேரக்டர்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். நமக்கு என்ன ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியும்? பழைய படங்களோட ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியும். இந்த படமா சூப்பர் அடே அப்படின்ற மாதிரி அவருடைய படங்கள்ல இருந்து என்னதான் நீங்க ட்வீட்ல வந்து நீங்க வேற படம்லாம் பார்த்து ப்ரிப்பேர்லாம் பண்ண வேணாம்னு போட்டிருந்தா கூட இந்த படத்தை முழுமையா ரசிக்கணும்னா ஒரு 20-25 படம் ஓரளவுக்கு உங்க மைண்ட்ல அது நமக்கு தெரிஞ்ச படங்களா தானே இருக்கு. அது 25 படத்தோட லிஸ்ட் கொடுத்தாரு அது அடுத்த நாள் ரிலீஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஸோ பேசிக்கா ஐ ரியலி வாண்டட் டு ஹேவ் ஃபன்ங்கிறது தான் மேஜர். இதுக்குள்ள ஒரு பெரிய ஹீரோவை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், அவரை எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸா என்ன அளவுக்கு நம்ம பண்ணலாம், என்னென்ன நம்ம பார்த்து இப்போ விஜய் சார் கிட்ட நம்ம பார்த்தது வந்து அவருடைய ஹியூமர் நல்லா ரொம்ப ஐ லவ் இஸ் ஹியூமர் அண்ட் வி ஆல் லவ் இஸ் ஹியூமர். ஸோ அந்த சைடு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி வந்து அவரோட ஜென்யூன் ஹியூமர் பண்ணி வந்து பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் தட் ஃப்ளேவர். That is kind of my flavor into the film. இப்போ யூசுவலாக உங்களுடைய ஃபிலிம்ஸ் இல்லை ஃப்ரம் நம்ம எப்போ பேசும்பொழுதும் they seem to originate from நான் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் இந்த ஒரு ஸ்பேஸை நான் எப்படி லோக்கலைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் இங்கே எடுக்கணுன்ற ஒரு ஆசை. இப்போ கூட தற்செயலாக பேசிட்டு இருக்கும்போது சக்குன்னு ஒரு டைஹார்ட் அப்படின்ற ஒரு பேர் அதுக்குள்ளே வந்துச்சு இல்லையா? இந்த படம் would it be fair to say ஒரு எம்ஐ மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருந்து இது அப்படி பார்க்குறீங்களா? இல்லை அது அது வந்து ஒரு எம்ஐ மாதிரி இருக்கிற ஒரு டீமுக்கு உள்ள நடக்கிற இன்னொரு கதைங்கிற மாதிரி அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் எஸ்பெஷலி என்ன அவர் அதோட டியூன்லாம் வேற வாயில வாசிக்கிறாரு. ஏன்னா அது வந்து பேசிக்கா அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் விஷயங்கள்லாம் வந்து ஐ ரியலி வாண்டட் டு மேக் இட் லைக் அ வெரி 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 பாண்டிஷ் வெரி அது நம்ம ஊருக்கு என்ன பட்ஜெட் கிடைக்குமோ அந்த பட்ஜெட்ல. ஏன்னா நிறைய சிஜி ஷாட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பேசிக்லி டைம் தான். இல்ல நல்லா இருந்துச்சு கூட டீசன்ட். இல்ல எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு. அது கிரியேட்டரா எங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருந்துச்சுன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர் ஷாட்லாம் அந்த நைட் டைம்ல when he is hanging out அது ஒன்றும் அவ்வளோ டிஸ்ட்ராக்டிங்காகவோ ஒரு என்ன சொல்றது நல்ல வேலை இதுல ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் சீன் எதுவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இப்போ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம ஊர்லயும் வந்து நல்ல டெக்னாலஜி வந்துச்சு. இன்னும் பேசிக்கா என்னன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக ஐடியா. ஸோ எனக்கு அந்த அவர் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்டெலிஜென்ட்டாக அவர் எதுவுமே பண்ணலையே, எதுவுமே அவர் இன்டெலிஜென்ட் ஏஜென்சியில் இருக்கார். அது கதை கிடையாது. அவர் இஸ் ரிட்டையர்ட். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 4-5 சீனில் வந்து ஐ ஹேவ் டு டெல் தட் இஸ் பீன் ஒர்க்கிங் இன் சாட்ஸ். அது எப்படி நான் ஹியூமராகவும் சொல்லலாம், அதே சமயம் என்னோட கதையும் நான் சொல்ல அவங்களுக்குள்ள இப்போ பேசிக்காக என்னென்னா வந்து அவங்க எப்படி they travel to Bangkok and something gets அங்கே ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது தான் நமக்கு வந்து மெயின். அதுக்கான ஒரு சின்ன லீடாக தான் வந்து சந்தேகப்படுறாங்க. இவங்க வந்து சின்ன ப்ராப்ளம் வருது, அதுக்கப்புறம் இவருக்கு வேற வழி இல்லாமல் அந்த பகுதிகள் எல்லாமே இந்த ஃபிலிம்ல ஃபார் ஷூர் அதெல்லாம் அதனால தான் வச்சது. அதனால வந்து சும்மா சரி ஹியூமராக சொல்லிட்டோன்னா கொஞ்சம் போர் அடிக்காது, ஆடியன்ஸுக்கும் போர் அடிக்காது. ஏன்னா நான் ஒரு மிஷனு அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி நம்ம சீரியஸான விஷயங்கள் நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலாக வந்து ஒரு எம்ஐ மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம். சீரியஸ் எம்ஐல எங்கே ஃபன் இருக்குது? எம்ஐ இஸ் கம்ப்ளீட்லி சீரியஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். ஸோ அந்த ஜானரில் நம்ம சொன்னோன்னா அது ஃபுல் படம் அதுவாக இருந்துச்சுன்னா கூட ஓகே. எனக்கு வில்லனோட மைண்ட் செட் என்ன, வில்லன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான். எல்லா படத்துலையும் நியூக்ளியர் வெப்பன் தான் வரப்போகுது. மிஷன் இம்பாசிபிள் கூட பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் கடைசியில் என்னென்னா உலகத்தை அழிக்க போகிறான் வில்லன். அதை எப்படி ஹீரோ காப்பாற்றுறாங்கிறதா எல்லா படத்துலையும் வேற மாதிரி காப்பாற்றுறான். வேற வில்லன்ஸ் வராங்க, வேற மாதிரி பாம்ஸ் வருது. ஆனால் அவங்க எடுக்கிற செட் பீசஸாக இருக்கட்டும், அவங்க கதை சொல்கிற விதமாக இருக்கட்டும், அது ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், திஸ் இஸ் இம்பாசிபிள் நம்ம நினைப்போம் அது பண்ணிடுவாங்க. டைட்டிலே வர மாதிரி எக்ஸாக்ட்லி அதுதான் அந்த பைக்ல போயிட்டு அந்த பாராசூட் அது லாஸ்ட் இங்க இருந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னும்போது தென் ஹவ் டஸ் இட் டு எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ஸோ அதை வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு கருவாக வச்சுக்கிட்டேன் நான். இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, இதுலேருந்து வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த 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 பையனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வரது தான் ஃபர்ஸ்ட் கதை ஐடியாவாக இருந்துச்சு. இட்ஸ் அபவுட் ஹவு ஹி பிரிங்ஸ் பேக் ஹிஸ் சன், ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஹூ கம்ஸ் டு நோ தட் சன் இஸ் ஸ்டில் அலைவ் அண்ட் ஆக்சிடென்ட்டாக மீட் பண்ணுற ஒருத்தன் வந்து எப்படி வந்து அவனை திரும்ப கூப்பிட்டு வராங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தாட்டாக இருந்துச்சு. அது வந்து ஐ தாட் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மோட்ல நம்ம பண்ணலாம் அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி ஐ ரியலி தாட். வெரி என்ஜாயபிள் ஃபில்ம். அதான் சீரியஸ்லி அது மாதிரி ஒரு ஆக்ஷன் பீசஸ் அந்த மாதிரி வச்சு ஒரு ஃபில்ம் நம்ம விஜய் சார் வச்சு ஆனால் விஜய் சாருக்கு அது மட்டும் பத்தாது. விஜய் சாருக்கு வந்து இன்னும் நிறைய போனாரு, அங்க ஒரு பெரிய சண்டை போட்டாரு, கூட்டு வந்துட்டாரு. அது பத்தாது. அது அவருக்கு இங்க இருக்கிற ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் அப்படி, நம்மளுடைய ஆடியன்ஸ் இப்போ நீங்க இப்போ அவரோட ஃபேன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிமட்டத்துக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து இவன் கெட்டவனானா எப்படி இருக்கும். ஊர்லேருந்து கூட்டு வந்துட்டாங்க, அது கதையே கிடையாது. அவன் இழந்த ஒருத்தனை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் வந்து தற்செயலாக சந்திக்கிறான். அவன் வேற ஏதோ இதில் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்தான். இது ஃபுல்லாகவே அவனோட பிளானு. இவன் கண்ணில் நான் படணும்,
இந்த இடத்துல இருந்து அவன் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வரணும் எழுதுறத ஒரு சின்ன பிளான். அவனுக்கு வந்து ஒரு ஒரு அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறத இன்டர்வலில் சொல்லி முடிக்கிறோம். இன்டர்வலுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த ஒரு ஆரம்ப பகுதிகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வேர் தெர் இஸ் அ பிட் ஆஃப் ஹியூமர், ஸ்னேகா அவங்களுக்கு தெரியாமல் எங்கே நடக்குது, பிட் ஆஃப் இன்வெண்டோஸ் அங்கே கன்னை வாயில் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் எனக்கு அதில் பிடிச்ச ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம நட்சத்திரங்கள் பல முறை வி டேக் தெம் ஃபார் டூ சீரியஸ்லி இன் அவர் சினிமா இல்லையா? அப்படின்னும் போது தென் அவங்க அந்த பிளேஃபுல்லாக அவங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகளே ரொம்ப குறைவாயிருது. அண்ட் வி நோ ஹவு அது எவ்வளோ ரசிக்கிறோம் நம்ம அவங்க பிளேஃபுல்லாக இருக்கும்போது அப்படின்னு. லைக் இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த MI டியூனை வாசிச்சுக்கிட்டே அப்படி சும்மா வாயில் பண்ணிக்கிட்டே வரும்போது கூட இல்லை, இட் ரிமைண்ட்ஸ் யூ தட் ஈவன் தேர் ஓகே வித் நாட் டேக்கிங் தெம்செல்வ்ஸ் தட் சீரியஸ்லி சில காட்சிகள்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு என்னன்னா வந்து கதையா எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து இஸ் கோன் பி வெரி வெரி குவாய்ட். இஸ் ஃபேமிலி விட்டு தனியாக இருக்காரு, அவர் தனியாக ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காரு. He doesn't have that much of emotions. அந்த குழந்தை இறந்ததுலேருந்தே வந்து அவர் சந்தோஷமா இருக்கிற ஒரு சில மணி நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணோட இருக்கிறது மட்டும்தான் அவர் வந்து சந்தோஷமா இருப்பார். மற்ற நேரம் எல்லாமே வந்து அவர் வந்து குவைட்டாக தே ஹாவ் தேர் இது டிஃப்ரென்சஸ் எல்லா மாதிரி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஃபன்னாக அவரை காட்டணும் முன்னாடி காட்டிட்டோன்னா அது அப்போ தான் வந்து இவ்வளோ ஜாலியாக இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு லைஃப் ஒரு டர்ன்ல வந்து எப்படி மாறுறாங்க. பட் இன் a few films of yours அது நடந்திருக்குல்ல, where you set us up for probably அந்த ஆரம்பத்துலாம் பார்க்கும்போது இது ஃபுல் ஜாலி படம் மட்டும்தான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் தென் யூ ஹாப் into certain other darker spaces. Yeah, exactly. கொஞ்சம் violent spaces. சரோஜா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அதுல அப்படி அது இருக்குன்னு நினைக்கிறேன் மைண்டுக்குள்ள. எனக்கே தெரியாமையே அது வந்துருதுன்னு நினைக்கிறேன் கதை பண்ணும்போதோ என்னமோ தெரியல. பட் ஆனால் அதுதான் பேசிக்கலி வந்து இந்த கேரக்டர் எவ்வளோ நம்ம வந்து அப்படி குவாய்ட்டாக வெரி சட்டிலாக ப்ளே பண்ணும்போது அந்த ஜீவன்கிற கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் எவ்வளோ ஹைப்பராக இருக்கான், அன்பிரடிக்டபுளாக இருக்கான். அவன் வந்து நீங்கள் யோசிக்கவே முடியாது, அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத யோசிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து டிசைன் பண்ணிட்டேன். டிசைன் பண்ணோடனே வந்து அது பிகாஸ் அதுக்கு வந்து வேறு எந்த ரீசனுமே அது பெரிய அது நிறைய பேர் என்ன வந்து எதுக்கு அப்படி அவ்வளோ மோசமான ஒரு ஐ ஸ்டார்டட் கர்சிங் அட் தட் கை அப்படின்லாம் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். அது வந்து யூனோ தட் வாட் எவர் வி வாண்டட், அது வாட் எவர் வி வாண்டட் த ஆடியன்ஸ் டு திங்க், ஐ வாண்டட் ஆடியன்ஸ் டு கர்ஸ் அட் ஹிம், ஐ வாண்டட் ஆடியன்ஸ் டு கெட் ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். அந்த 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 அது நாங்கள் அதுதான் எதிர்பார்த்தோம். அவன் வந்து எந்த லெவலுக்கு வேணால் போவான் அப்படிங்கிறது வந்து நாங்கள், ஏன்னா அவராலே முடியாது, அவன் ரொம்ப தப்பாக இருக்கான்டா, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு 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 ஜோன் கொண்டு வந்தேன். ஸோ அதனால் so it kind of for us it actually worked, for us everything ஒரு work ஆன மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. ஜென்ரலாக ஒரு நட்சத்திரத்தோட ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் ஆன பிறகு ஆஃபன் கொஞ்சம் பின்னாடி பார்த்து சமீப படங்கள் என்னவாக இருந்திருக்கு, அதில் நடக்காத கொடுக்கப்படாத சந்தோஷங்கள் என்னென்ன, நான் அதை எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே நீங்களும் இறங்குனீங்களா? ஜென்ரலாக இவர் எந்த ஸ்டேட்டில் இருக்காரு இந்த பிரசன்ட்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேசிக்காக வந்து எவ்ரிபடி எங்களுக்குள்ள விஜய் சார் தெளிவாக சொன்னார், டே இது வந்து நீ வந்து இது ஒரு வெங்கட் பிரபு படமாகவே ட்ரீட் பண்ணிக்கூட, இந்த இடத்துலையுமே வந்து நீ வந்து அது வாண்டடாலாம் நீ எதுவும் யோசிக்காத. ஐ வாண்ட் டு பீ எசென்ஷியலி சேயிங் மேக் நீ என்ன படம் வேணா நீ எடு, என்ன ஆமா நீ இப்போ கதை எடுத்திருக்க, இதை வந்து நீ உன்னோட ஸ்டைல்லே ட்ரீட் பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ உனக்கு எப்படி தோணுதோ அதை ட்ரீட் பண்ணிக்கோ. அதுக்கு எனக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணார். எனக்கு வந்து வாட் எவர் ஐ வாண்டட் ஹிம் டு டூ, ஒரு ஸ்லிட்டிங் த த்ரோட்டாக இருக்கட்டும், ஒருத்தனை சோக் பண்ணி கொள்றதா இருக்கட்டும், எந்த லெவலுக்கு வேணா போகிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். பிகாஸ் அவருக்கு அந்த இமேஜ் இருக்கு, பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் அ குட் கை, இஸ் ஆல்வேஸ் பீன் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் அண்ட் ஸ்டஃப் லைக் தட்ன்ற போது அவரோட இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி போதே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பேடி பண்றாருங்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஹி வாஸ் வெரி ஓப்பன் அபவுட் இட். He saw it as a film. He saw it completely. அண்ட் ஒன்று ரெண்டு முறைகள்ல கொஞ்சம் அந்த கிரே ஷேட்ஸ்குள்ள போகும்பொழுதும் அந்த ஒன்று ரெண்டு படங்கள் பெருசாக கொண்டாடப்படாத படங்களாக படல, பெருசாக ஒன்றும் படல. ஏன்னா அவரை ஏற்றுக்கவே முடியாது நம்மளால. வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மங்கத்தால வந்து அஜித் சாரை நம்ம ஏத்துக்கிட்டோம், கெட்டவனா இருந்தா வி செலிப்ரேட்டட் விநாயக் மகாதேவன், பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். அது இவரை வச்சு அது பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் ஹீஸ் காட் சோ மச் ஆஃப் என்ன சொல்றது பழகின ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அஜித் சார் அதுக்கு முன்னாடி வாலி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு
வில்லன்ல கூட சின்ன லைட்டா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம காட்ஃபாதர் பண்ணார். கரெக்ட். அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரே ஷேட்ஸ் அப்பப்போ pretty much in most films even இன்னொரு ஒரு கெட்டவனாக இல்லன்னா கூட அந்த நல்லவனுக்குள்ள ஏதோ ஒரு கெட்டத்தனம் இருந்துட்டே இருக்கிறவங்க லைக் ஒரு வேதாளம்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். வேதாளம் மங்காதாக்கு அப்புறம் சொல்லலாம். கரெக்ட். யா ஃபேர் எனஃப். சோ மங்காதாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணாருன்னா ஒரு கேரக்டர்ல வந்து ஒரு சின்ன ஈவில்னஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிருச்சு. அது கொஞ்சம் நம்ம மைண்டுக்குள்ளே. ஆனால் விஜய் சார் அப்படி பெருசாக நமக்கு எதுவுமே மைண்டில் ஏறின மாதிரி இல்லை. பிரியமுடன் சொல்லலாம், அதுக்கப்புறமா வந்து அழகிய தமிழ் மகன் சொல்லலாம், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லாமே தவிர அது பெருசாக நம்ம மைண்டில் ஏறலை. அது அந்த சமயம் பிரியமுடன் வெரி அது அது அந்த டைமில் அவர் வெரி லவர் பாயாக பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணார். ஸோ எனக்கு இந்த படத்தில் பண்ணும்போது வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஐ வாண்டட் டு ஷோ another bad version which actually people get scared and you know adu நீங்க second half பாத்தீங்கன்னா second halfல வந்து only the Jeevan character will be ruling the film. throughout வந்து யார் பண்றா எது பண்றாங்கிறது தெரியாத மாதிரி ஒரு all bad guys அந்த உள்ள இருக்கிறவங்க கெட்டவங்க ஒருத்தர் இருக்கிறதுனால அதை ஃபுல்லாவே இவரை வச்சு தான் நான் ப்ளே பண்ணியிருப்பேன். அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. காந்தி கேரக்டருக்கு என்னடா பக்கத்துலேயே இருக்கேன், மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னடா அது ஒன்று புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுவார். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இப்போ செகண்ட் ஹாஃப் பூராக இவரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது ஒரு பக்கம் இவன் செய்யக்கூடியதெல்லாம் ரொம்ப கேடுகெட்ட செயல்கள், பட் மறுபக்கம் இதை செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் நடிகர். ஸோ இந்த டைகாட்டமி ஹவு பாதர்சம் இஸ் இட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர்? ஏன்னா பியூரா அவனை வெறுக்கத்தக்க ஒரு மனுஷனாகவும் நம்ம காட்ட முடியாது. ஏன்னா அப்பப்போ ஒரு பாட்டு வருது, இங்கே இன்னொரு பாட்டு இவங்களோட டான்ஸ் ஆடுறாரு, இது நடுவில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபன் வில்லன் ஜோனுக்குள்ளே அப்பப்போ இறங்கி கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஸோ ஹவு டு யூ டிசைட் வாட் யூ வாண்ட் டு டு? ஒரு என்ஜாயபிளான வில்லனாகவும் இருக்கணும், அதே சமயம் பயப்படணும், எல்லாமே இருக்கணும் அந்த கேரக்டருக்குள்ள. அவர் வந்து ஒரு பிளட்டானிக்கா இப்போ வந்து மிஸ்கின் சார் இதில் பண்ணியிருப்பாரு, நம்ம அந்த பிரசன்னா வச்சு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. வெரி ஒரு அவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு ஒரு மூட் ஒன்று இருக்கும் அஞ்சாதேல. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி கூட நான் இதை ட்ரீட் பண்ணலாம். ஆனால் அது விஜய் சாரா இருக்கிறதுனால எனக்கு அப்படி ட்ரீட் பண்ண முடியல. ஆமாம். இப்போ நான் அந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாவே சட்டிலா குவைட்டா அவன் என்ன பண்ண போறான் என்ன யோசிக்கிறாங்கிற மாதிரி கூட நான் பண்ணலாம். ஆனா வந்தவன் அவன் கிடையாதுங்கிறது கடைசியில சொல்லிட்டேன். டிராமால உள்ள போனா வேற ஒருத்தன், ஆனா இவன் வந்து வேற ஒருத்தங்கிறது வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன். அது புரிஞ்சவங்க புரியட்டும், புரியலைன்னா அது. ஸோ பேசிக்கா வந்து ஐ வாண்ட் இப்போ அந்த ஒரு கான்செப்ட் சொல்றீங்கல்ல, இப்போ அதுக்கான விதைகளை நிறைய இடங்கள்ல விதைச்சிருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ஜெனரலி ஆக்சுவலி எங்களுக்கு என்னன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் கதை பண்ணதே வந்து அந்த க்ளோன் செகண்ட் ஹாஃப்ல வந்து க்ளோனை வச்சு தான் வந்து க்ளோனுங்கிறது ரிவீலே ஆயிடுங்கிற மாதிரி தான் நான் ஒன்று பண்ணேன். அது ஒன்று பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த கேரக்டரும் இங்கே வந்துடும். ஓகே, அவனும் வந்துடுவான், க்ளோனும் இருப்பான். ஸோ விச் இஸ் ரியல்ங்கிறது தெரியாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள கன்ஃபியூஷனு. அது வந்து வாட் தே ட்ரைங் டு டூ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அப்படி ஒன்று கதை போகும். ஸோ எதுக்குடா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறோம், அது வந்து நம்ம வந்து பேசிக்காக எல்லாருக்கும் புரியுற மாதிரி விஜய் சாரே சொன்னார், டே எனக்கே புரியல, ஒழுங்காக தெளிவாக புரியுற மாதிரி ஒன்று பண்ணிடுறான், முன்னாடி சொன்னி அதே வெர்ஷனே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு தான். தென் ஐ ஹேட் டு நான் முன்னாடி பண்ண வெர்ஷனே பெட்டர் பண்ணி ஐ டோல்டு. அதுதான் நடந்துச்சு. ஸோ பேசிக்காக நம்ம சொல்கிறது தான், இந்த கேரக்டர் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கணும். கொலை பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்ஜாய் பண்ணுவான், கலாய்ப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, அவனை விரும்புங்க, விரும்பாதது உங்கள் இஷ்டம். நீங்கள் விரும்ப எனக்கு நீங்கள் யாரை விரும்பணும்னா காந்தியை தான் விரும்பணும், ஏன்னா அவன் தான் நல்லவன், நல்லவனுக்கு தான் நீங்கள் ரூட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஐடியா. இப்போ கடைசியில் என்னென்னா அது வரைக்கும் வந்து எனக்கு அதுதான் சினிமா. ஏன்னா பேசிக்லி என்னென்னா வந்து ஜீவன் கலாய்க்கும் போதும் கைத்தட்டுற நம்ம க்ரௌடு, காந்தி ஜெயிக்கும் போதும் கைத்தட்டுறாங்க. இப்போ பிரபுதேவா வந்து அவரோட ட்விஸ்ட் பண்ணும்போது கைத்தட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றாங்களா, கேரக்டர்ஸோட டிராவல் இது டெஃபினட்டா இது மங்காத்த மாதிரியான ஃபிலிம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதுல மொராலிட்டி இல்லன்றது ரொம்ப தெளிவாக அந்த ஃபிலிம் ரூல்ஸே எஸ்டாப்லிஷ் பண்ணுது. பட் இங்க அப்படி இல்லை. நீங்க சொன்னது போல அவர் ப்ளே பண்ணக்கூடிய அந்த சென்ட்ரல் கேரக்டர் அவன் நல்லவன். எக்ஸாக்ட்லி. அவனுக்கு அவன் அழும்போது நீங்க கொஞ்சம் அழணும், அவனுக்காக வருத்தப்படணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கணும். அதுதானே மெயின். அவன் தான் ஹீரோ. என்ன இருந்தாலும் காந்தி இஸ் த ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம். ஸோ காந்தி என்னென்ன காந்தியோட அவன் சன் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் பண்றான். அதை கடைசியில சொல்லுவான், நான் எல்லாரையும் சந்தேகப்பட்டேன், ஆனா என் ரத்தத்து மேல எனக்கு சந்தேகம் வரல, நீ பண்ண மாட்டேன்னு நம்பின, அவன் மேல என்னடா விருதுச்சானே தெரியலடா, நீ என்னடா அவன் ரத்தம்டாவ. அதுதான் அவன் சொல்ல, என்ன என் பூமர் கிரிஞ்சா பேசிட்டு இருக்கேன் கலைப்பாரு. ஸோ அவன் மைண்ட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. there's no emotions in him. so is being sent as a weapon. this is what you have to do. இதெல்லாம் ஜெனரலி சோஷியல் மீடியால சொல்லப்படுற வார்த்தைகள் வச்சு யூஸ் பண்ண ஒரு வரியா இல்ல உங்களுக்கு சொல்லப்பட்ட? எனக்கே என் பொண்ணு சொல்லுவா,
ஏன்ப்பா இப்படி பூமர் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஸோ இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிட்ஸ், இந்த ஜெனரேஷன் அவங்களுக்கு வந்து ஸோ பிகாஸ் அந்த அந்த கேரக்டரை வந்து ஐ சா, அந்த கேரக்டர் வந்து இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு கேரக்டரா நான் வந்து நினைச்சு எழுதுறதுனால அந்த வார்த்தைகள்லாம் நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். லைக் யூர் வெரி சியர்ஃபுல் பிரசன்ஸ் இன் ஜெனரல். உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் ஜெனரல் சியர்ஃபுல் கவுண்டனன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம வயசாக இந்த மிடில் ஏஜ் ஸ்கூல்ல போக போக இழப்புகளை சந்திக்கிறோம். ஒரு 3 டெடிகேஷன்ஸ் இருக்கும் உங்க படம் ஆரம்பத்தில். ஹவு டு யூ என்ஷூர் தட் த நேச்சுரல் சென்ஸ் ஆஃப் ஹூ யூ ஆர் கெட்ஸ் ரீடைன்ட், ப்ரிசர்வ்ட் while இல்ல கண்டிப்பா, ஏன்னா யங்கா இருக்கும்போது சென்னை 28 பீரியட்லாம் இருக்கும்போது எல்லாமே சந்தோஷம், எல்லாமே ஜாலி இல்லையா? உண்மைதான். பட் ஆனால் we have to live with it, the show must go on அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக பெரிய இழப்பு தான். ஐ மீன் இந்த மாநாடு டைமில் வந்து my mom passed away at that time. I remember. ஸோ அதனால் வந்து பட் ஆனால் whatever we have to do இல்லையா? அது பாட்டில் போயிட்டே இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுறோம். அது பேசிக்காக நான் எப்போவுமே போடுவேன். எப்போவுமே வந்து வாலி சார் தவறுனதுலேருந்து வந்து நாங்கள் ஒர்க் பண்ணவங்க எங்களோட டெக்னீஷியன்ஸ் வந்து மிஸ் ஆகும்போது ஆல்வேஸ் டெடிகேட் ஒரு சின்னதாக வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒன்று போடுறது வழக்கம். அப்புறம் பாலுங்கல் எஸ்பிபி சாருக்கு போட்டது, அப்புறம் இப்போ பவதாக்கு போட்டிருக்கிறது வந்து பவதாலாம் வந்து நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம்லாம் போவான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னென்னா வந்து ஐ மீன் we have to live with it. I mean we have to அதோட தான் போகுது அப்படின்னு நினைக்கும் போது வந்து and you are surrounded by all types of artists இல்லையா? pretty much எல்லாமே பாடகர்கள், நடிகர்கள், பெரிய டெடிகேஷன்லாம் போட்டுருக்கேன் ஷர்ட்ல. ஆமா பார்த்தேன், நான் போய் பார்த்தேன். சூப்பரா இருக்கு, செம்ம டீஷர்ட், எனக்கு ஒன்று வேணும். அது நான் லிங்க் அனுப்புறேன். ஸோ சீரியஸ்லி அதுதான் அது பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 5இல் விளையாதது 50இல் விளையுமா? நம்ம மைண்ட் செட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம மைண்ட் செட்டு. Personally, we'll have a lot of issues, a lot of ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் லைக் தட் எல்லாமே போகும் தான். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து படத்தில் காட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இது சொதப்பிக்கும்னு சொல்லி இட் டசன்ட் நெசசரிலி. எப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக மக்கள் மாற அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு விஷயங்கள் அவங்க எடுக்கக்கூடிய படங்களையும் மாற்றிக்கிட்டே இருக்குது பல பேரை பொறுத்த வரைக்கும். அது நம்ம வெட்டரன் டைரக்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா லைக் ரொம்ப கிளியராகவே அது தெரியும். ஸோ அந்த மேனர் ஆஃப் ஸ்பீக்கிங் பொறுத்த வரைக்கும் அதுக்காக I wondered if it affects what type of films you want to make. Probably yes. Probably இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ஆகுறோமோ நம்ம. ஒரு சென்னை 28 மோடு இருந்த ஒரு 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 இன்னசென்ஸு, ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சினிமாவே தெரியாது எனக்கு அந்த சமயத்தில். நான் எனக்கு எப்படி பிடிச்சதோ எனக்கு எப்படி தெரிஞ்சதோ அது மாதிரி தான் ஷார்ட்ஸ் இருக்கும். அது நிறைய பேர் அது அமெச்சூர்னு கூட சொல்லியிருந்தாங்க அந்த சமயம் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு அந்த டைமில் வந்தது. ஸோ அது ப்ராபப்ளி ஒரு 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 18 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்துன்ற போது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். நிறைய சினிமா ஹவு டு ப்ரெசென்ட், ஹவு டு நிறைய விஷயங்கள் மாறுது. நம்ம இன்னும் ரூல்ஸ் என்ன பெட்டர் இதில் வந்து எனக்கு இன்னும் அது தெரியாது. இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ரைஸ் கொடுக்கணும், அப்போ அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டிப் இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியாது ஒழுங்கா. எனக்கு என்ன தோணுதோ என்னோட கதையில் நான் எப்படி அதை கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுதான் நான் நம்பி பண்ணுறேன். அதுதான் வந்து எனக்கு நம்பி நான் பண்ணுறேன். அது பார்க்கும்போது எங்களுக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு மற்றவங்ககிட்டலாம் கேட்பேன். ஆப்வியஸ்லி இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது கேட்பேன். எல்லாருக்கும் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வி கம் அவுட் வித் இட். பட் ஆனால் முன்னாடி இருந்த ப்ராபப்ளி அந்த அந்த ஈவன் மங்காத்தாவில் இருந்த வெங்கட் பிரபுக்கும் கோட்டில் இருக்கிற வெங்கட் பிரபுக்குமே வந்து நிறைய இப்போ நான் மங்காத்தா பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இது இந்த படத்தை தான் நான் ஃபஸ்ட்டு ஐ ரியலி வாண்ட் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் ஜானர்ஸ். ஐ ரியலி வாண்ட் கெட் இன் டு என்ன சொல்கிறது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம். எனக்கு ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு புது யுக்தியை உள்ளே கொண்டு வரணும். அது ப்ராப்ளி நானும் November 7ங்கிறதுனால அது இருக்கும் எனக்கும் அப்படின்னு கமல் சார் தெரியல எனக்கு. பட் ஆனால் வந்து அது மைண்ட்லேயே இருக்கும், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒன்று வேறு மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த விதத்தில் கண்டிப்பாக the whole de-aging thing that you went for நம்ம பல படங்களில் ரொம்ப சின்ன சின்ன பகுதிகளில் அதை கையாண்டு பார்த்துருக்குமே ஒழிய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு என்டையர் ஃபிலிமுக்கு அதை ஹேண்டில் பண்ணது அப்படின்றது அது ரொம்ப. ஆனால் ஐ ரியலி லைக் ஹவ் இட் லுக்ட். ஒரு வாட்டி கூட எனக்கு வந்து ஓகே இங்கே நான் வந்து கொஞ்சம் நம்பணும், பரவாயில்ல அங்கே தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நம்பி பார்க்கணுன்ற ஒரு அவசியமே எனக்கு உருவாகவே இல்லை ஒரு வாட்டி கூட. தேங்க்யூ. இல்லை மேபி அந்த டீனேஜ் பிட் மட்டும் இல்லை, அதுக்கு தான் டைம் ஃபேக்டர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும் நம்ம. இது ஏன்னா வந்து அது அவங்க கண்டிப்பாக இன்னொரு 1 மாதம் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது இன்னும் பெட்டராக இன்னும் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஜெமினை மேன் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அது டிஜிட்டலாக தான் இருக்கும்.
இப்போ வந்து அது லாஸ்ட் சீன் பாருங்களேன், மேக்ஸிமம் ஜெமினி மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கொஞ்சம் இருட்டிலேயே தான் எடுத்திருப்பாங்க. வெறும் டார்க்கில் இருக்கும், லைட்டில் இருக்கிறதுலாம் வந்து வெறும் ஒயிட் ஷார்ட்ஸ் இருக்கும். டைட்டில் ரொம்ப அதுதான் டைலாக்லாம் பேசுறதுலாம் டைட்டில் பெருசாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் டிஜிட்டலி டன்ன்றதுனால. ஸோ அதுதான் இதில் ட்ரை பண்ணோம். அந்த யங் ஒரு 18 year old பாயை வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது, அது டிஜிட்டலி ட்ரை பண்ணும்போது, ஏன்னா வந்து இன்னும் அதுக்கான கரெக்டான விஷயங்கள் அந்த கண்ணு வாய் இருக்கிறது வந்து அந்த உங்களுக்கு அதுல தெரியும். பிகாஸ் அது அது டிஜிட்டலுங்கிறது லைட்டா அது எப்படி இருந்தாலும் அது ஒரு காட்சி. இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் சீன் இல்லையா? the bigger thing was இந்த சஞ்சய் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து டிஎஸ் பெர்ஃபெக்ட்டா வந்து we had நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் லாங் ஹேர் போலாமா இருக்கு, அந்த மாதிரிலாம் வச்சுலாம் நிறைய ட்ரை பண்ணோம். ஏன்னா வந்து அவ கொஞ்சம் so there you have more liberties to அந்த appearance வச்சு விளையாடுறதுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம். ஆனா அதுக்கு தான் டைம். அதனால வந்து we had to stick with the hair. அதை வந்து நம்ம வந்து பிரீத்தின்னு சொல்லி there was this team from Bombay. அவங்கெல்லாம் வந்து இந்த ஹேர் செட்டப்லேருந்து எல்லாமே வந்து மேக்கப்லேருந்து எல்லாமே அது அந்த கேரக்டருக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி விட்டுறது இல்லை. இது பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா இனிமேல் நீங்க கதை எழுதும்பொழுது ஐயோ அவருக்கு இவ்வளவு வயசாயிருச்சு நான் எப்படி அவர் சின்ன வயசுல பண்ணலாம், இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். இனிமேல் வந்து ஐ திங்க் அந்த ரைட்டர்ஸ்க்கு டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ் இருக்கு டு டூ, யோசிக்கிறத நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய விஷயங்கள். அண்ட் இப்போ விஜய் அவர்களை வச்சு படம் எடுக்கும் போதுல அந்த தளபதி கிரெடிட்ஸ் எப்போ வருது, அந்த பிக் டைட்டில் ரிவீல் எப்போ இருக்கு, அதை பொறுத்தே ஒரு பிட் ஆஃப் ஆன்டிசிபேஷன் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். So was that a big point of conversation for you in terms of okay இது எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன மாதிரி இசை பயன்படுத்தணும், பழையசுக்கு போயிடலாமா இல்ல அனியோட அந்த மியூசிக் யூஸ் பண்ணலாமா, இதெல்லாம் வேற இருக்கு. இல்ல நாங்க அதுல ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பேசிக்கா வந்து நான் யுவன் வந்து ஃபுல்லாவே அந்த இடம்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இப்போ மங்காத்தாலையும் நான் வந்து நடுவில் தான் பண்ணியிருப்பேன். தலை 50ங்கிறது வந்து நடுவில் தான் வரும். ஆமா, அந்த அவர் கொண்டு முடிப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே ஃபிலிம்ஸ் நட்ட நடுவில் எதிர்பார்க்காத டைம்ல அந்த மாதிரி அங்கதான் வந்து அதுதான் நான் ஐ திங்க் நான் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நடுவில் அதை போட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அதை வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. ரைட். மங்காத்தால வந்து படம் ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு இடத்துல வந்து அவர் கொண்டுட்டு போலீஸே கொள்வார். போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து கொண்டுட்டு அப்படி பார்ப்பாரு. பார்த்தா தலை 15 சொல்லி அந்த லோகோ வந்து அதுக்கப்புறம் மங்காத்தான்னு சொல்லி வந்து படம் ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயும் அதே ஐடியா தான் இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. சரி. ஆனால் அதுக்கப்புறம் லோக்கி வந்து பண்ணதுனால, லோகேஷ் பண்ணதுனால வந்து ப்ராப்ளி எவ்ரிபடி திங்ஸ் இட்ஸ் லோகேஷ் பண்ணதுனால பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் மங்காத்தாலே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்னென்னா வந்து அந்த ஒரு பாண்ட் படம் மாதிரி வந்து ஒரு விஷயம் முடியும் போது அந்த பாண்ட் டைட்டில் ஆரம்பிக்கும் தெரியுமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பெரிய ஒரு ப்ரீலூட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோகுல்டு அப்படின்னு சொல்லி சாங் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் தான் அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வி ஹேட் யுவனோட தீமோடையே அப்படி ஃபுல்லாகவே போனோம் நாங்கள். ஓகே. யுவன் வந்து அதுக்கு அது ட்ரெயின் பிளாஸ்ட்லேருந்து அந்த தீம் ஆரம்பித்து மியூசிக் ஆரம்பித்து அவர் தளபதி அப்படின்னு வந்து அந்த தளபதி அந்த பிட்டை ஆரம்பித்து அதுக்கப்புறம் கோட்டுக்குள்ளே போய் விபி ஹீரோன்றத முடியறதுக்கு ஃபுல்லாக மியூசிக் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா வந்து கடைசியில் விஜய் சார் நான்லாம் பேசும்போது அது நம்ம அந்த மாஸ்டர் மியூசிக் போட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த ஏன்னா இப்போ ரஜினி சாருக்கு அந்த படத்தோட தீம் போடுறதை விட இவர் அது போடும்போது ஒரு கிக் வருது, கொஞ்சம் ஊறிடுச்சு, கொஞ்சம் நம்ம அப்படின்ற போது வந்து சரி ஓகே ஃபேன்ஸுக்காக நம்ம வந்து அந்த பிட்டே மாஸ்டர் பிட்டே எடுத்து போடுவோம், அதை வந்து விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேம்ஜி வந்து தளபதி அது வந்து அதுக்கப்புறமா கோட் தீம்னு சொல்லி கோட் வரும்போது தான் அந்த தீம் ஆரம்பிக்கும். சோ அது மட்டும் நாங்க and I'm sure there were other parts also. நீங்க நினைச்சிருந்தா அதுக்குள்ளேயும் like for example parachute இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறமா it would be a very nice moment there also. அதெல்லாம் அது பேசிக்கா ஒரு parachute இறங்கி போயிருக்கலாம். ஆனா வந்து எனக்கு என்னன்னா வந்து அது அங்க இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் பண்ணணும் சொல்லி நீங்க வாங்க கேமரா பார்த்து அந்த தெரிவிட்டு பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு it was just out of just for the fans. அந்த moments எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இன்னுமே இந்த ஃபில்மே pretty much tailored for such fan moments இல்லையா. அதுதான் ஐடியாவாவே இருந்துச்சு. பிகாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேவரல் மாதிரி கொடுக்கணும் அவருக்கு ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுமோ அதில் இதுக்கப்புறம் ஒரு அடுத்த படத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது கூட எனக்கு தெரியாது. அது வெரி ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வினோத் பண்ணுறதுனால இட் குட் பி தட் as well and we don't know. ஸோ நான் பண்ணும்போது see I called it a வெங்கட் பிரபு ஹீரோ. ஆமா, என்னோட ஹீரோவா விஜய் சாரை வந்து எப்படிலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். அது நான் வந்து கண்ட்ரோலே பண்ணல. நான் பண்ணல. ஆனா ஐ திங்க் அந்த ஆரம்ப பகுதிகளில் என்ஜாய் பண்ண பல பகுதிகளில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வாஸ் ஹவ் இந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் ஒரு இன்ஸ்டா ரீல் கூட பயங்கர ப்ராப்ளமா போச்சுன்னு நினைக்கிறேன். I saw one thing where
இவன் கேர்ள் ஃப்ரெண்டோடயே இருப்பான், கால் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து இவனை மாதிரியே மிமிக்ரி எல்லாம் பேசிட்டு இருப்பான் எங்க இருக்கான்னு தெரியாம. அது ஆப்வியஸ்லி எல்லார் வாழ்க்கையில இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான். இதை நாங்க லாஸ்ட் இயரே ஷூட் பண்ணிட்டோம், இப்பதான் நிறைய ரீல்ஸ் வந்து அதுக்கப்புறமா நாங்க ஸ்டாண்ட்ஸ் அப் ஃபார் யூ ஜெனரலி இந்த மாதிரி எக்ஸாக்ட் எனக்கா. ஆமா, யார நம்பி ஓகே அவனுக்கு கால் பண்ணா என்னைக்குமே என்ன நம்பிதான் நிறைய பேர் இருக்காங்க, என்ன நம்பிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் அது ஃபன். ஐ மீன் we had fun making it. we wanted இதுதான் அப்படிங்கிறது வந்து நான் உங்களோட ரிவ்யூ கூட பார்த்தேன். I mean I saw your reviews, what you had to say. உங்களுக்கு அது first 20 minutes, I mean first half an hour தான் work ஆச்சு, அதுக்கப்புறமா a lot of the first half really worked. அதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு டைல்யூட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அதுதான் ஐடியாவாகவே இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 1 hourல வந்து அவருடைய கதைக்குள்ள போயிடணும். அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான். I think probably because I got really invested in that family. எனக்கு அந்த அந்த குடும்பத்தினுடைய ஒரு டைனமிக்ஸும் சரி, அந்த நண்பர்கள் பழகிற அந்த ஒரு யதார்த்தமான ஒரு நகைச்சுவை அந்த குடும்பத்துலேருந்து வருது, இதுக்குள்ள ஒரு ட்ராமா ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னும் போது ஐம் டூ இன்வெஸ்டட் இன் த ஃபேமிலி டு சடன்லி ஸ்டெப் அவுட் ஆஃப் இட் அண்ட் see it as a ஸ்டார் செலிப்ரேஷன். உங்களுக்கு புரியுது இல்லை? அண்ட் இன் எனி கேஸ் நான் படம் பார்க்கறதே அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது. வெறும் ஓகே இவங்க அது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அப்பா அடுத்த 10 நிமிஷத்துக்கு நான் சார்ட்டட் அப்படின்ற மாதிரி தட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் a personal thing. அதுதான் ஐடியாவே. எனக்கு என்னன்னா வந்து சரி அது ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வந்து நான் அந்த காந்தி கேரக்டருக்கு அவ்வளோ பில்டப்ஸே கொடுத்துருக்க மாட்டேன். படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பிளானே அதுதான். நான் ஒரு ஐ வாண்டட் டு மேக் திஸ் லைக் எப்படி ஹாலிவுட் ஒரு மார்வெல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் மூட் தான் இந்த படமாகவே நான் நினச்சேன். அதனால தான் ட்ரெய்லரில் கூட நிறைய மேக்ஸிமம் என்னென்ன கதை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். ஆமா, ஆல்மோஸ்ட் pretty much all the big moments are there. எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இதுதான், இதை எதிர்பார்த்து வாங்க. ஒரு பேசிக்லி ஒரு எம்ஐல என்ன பண்ணுவாங்க, நியூக்ளியர் பாம்பு, இதில் ஒரு பாம்பு வைக்கிறானுங்க. பாம்பு யார் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, எப்படி அதை தடுக்க போறாரு, இது இஸ் வெரி யூஸ்வல். இப்போ திரும்ப டைஹார்ட் எடுத்தாலும் அதான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா இப்போ டைஹார்ட் புதுசாக ஒன்று எடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாம்பு சீக்வன்ஸோ இல்லைன்னா ஒரு ஹைஜாக் சுச்சுவேஷனோ இல்லை ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனோ, இதுதான் டைஹார்ட். ஸோ பேசிக்காக வந்து ஸோ அதுக்குள்ள நம்ம இந்த கேரக்டரை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இதுக்குள்ள நம்ம என்னென்ன சொல்ல போகிறோம், எது சொல்ல போகிறோம், இது தேட்டரா என்னென்ன பண்ணலாம், எது பண்ணலாம், இது அந்த மாதிரியான ஒரு படமாக ப்ராப்ளி அது இது ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பேசினா வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் இதில் இருக்கா அப்படிங்கிறது கேட்டால் வந்து தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸையோ இல்லைன்னா வந்து யாருக்காக நம்ம படம் எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோ ஒரு விஜய் சார் ஃபேனையோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, நீங்கள் நினச்சது இருக்கா, இல்லை உங்களை எதிர்பார்த்தது இருக்கா உங்களுக்கு. ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்விஸ்ட்லாம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா ஆடியன்ஸுக்கு இருந்துச்சா. சரி, நம்ம எனக்கு வந்து எல்லா படத்தோட ட்விஸ்ட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ நான் டங்கியோட கிளைமேக்ஸை டங்கி பார்க்கும் போதே சொல்லிட்டேன். பாதி இதில் வந்து அவர் வந்து எக்ஸாக்ட்லி அது 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 இப்போ ஜென்ரல் ஃபேன்ஸி கேட்டால் பக்கத்தில் இருந்த இன்னும் வைபவுக்கு கேட்டாலே தெரியாது. அது அப்படியா எப்படி சொல்கிறீங்க, பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஏன்னா டீபோர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நார்மலான, ஏன்னா நான் I was there in the UK and I know how it work and everything. புரியுது. ஸோ அதுதான் அது சில பேருக்கு வந்து அது வந்து will probably பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்விஸ்ட்னு சொல்லும்போது பிரபுதேவா சார்னு ஒரு ட்விஸ்ட் அது யாருமே எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா வேணா இப்போ சொல்லலாம், நான் எனக்கு தெரியும் அப்பவே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல பிரபுதேவா சார் திரும்பி பார்த்தபோது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கதை விடலாம். பட் ஆனால் யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதே சமயம் வந்து பிரசாந்த் சார் திரும்ப வர்றது கூட வந்து ஐ டோன்ட் திங்க் wouldn't have and you didn't really have the time in the film to get further into their characters. தனி கதையே பண்ணலாம். I mean a lot of other there's a nice emotional scene between விஜய் சார் அண்ட் பிரசாந்த் சார் when he reveals ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் வச்சிருந்தேன். பட் ஆனால் அது லென்த்தில் வந்து we could not able to keep that scene. ஆனால் how he feels when he came to know that his best friend killed his daughter அப்படிங்கிற ஒரு சீன் வந்து இருக்கும். பிரசாந்த் சாருக்கும் விஜய் சாருக்கும் இருக்கும். அந்த சீன் பிரசாந்த் சார் வந்து பயங்கரமாக வந்து இமோட்டட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக. ஏன்னா பிகாஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் நினச்ச ஒருத்தன் வந்து என் பொண்ணை கொண்டான் அப்படின்ற போது வந்து அது எப்படி ஒரு அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு அப்பா அதெல்லாம் அவன் பொண்ணு சேர்த்துருக்கான், அவன் மூளை அந்த இடத்துல வேலை செய்யுமானே தெரியாது. அது அப்படியான ஒரு 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 எனக்கு தெரியும் போது என்ன ஆவான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று பண்ணுது. சரி, நிறைய விஷயங்கள் எடுத்தோம். while you're talking about emotional moments, எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தாய்லாண்டில் ஐ மீன் ஏன்னா அந்த ஒரு 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 புள்ள பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியை சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே மாட்டார். நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம யூஸ்வலாக அந்த மாதிரி சீன்ல நம்ம ஒரு ஒரு வார்ம் சீன்ஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. வாங்க உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு, ஓ என்ன பேர் வைப்போம், ரொம்ப சந்தோஷம்னு. பட் அந்த இடத்துல ஒரு இறப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவதும் ஆல்மோஸ்ட்
இவங்க ஒரு சின்ன கோவம் அவன் மேல, நீ எனக்கு உண்மையை சொல்ல பத்தியா அவன் வேற தொழில் ஏதோ சார்ந்து, பார்த்தா அங்கிருந்து இது அந்த சோகத்துக்குள்ள பயங்கரமா மாறும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது அந்த சீன்ல. பியூட்டிஃபுல்லாக பண்ணிருந்தேன். ஐ மீன் ரொம்ப நான் இந்த சீன் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் லைக் வெரி வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி சீன் தான் சொல்லணும் விஜய் சார். எனக்கு அந்த இமோஷன் யாருமே சொன்னதில்லைன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவர் அந்த அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அந்த கத்தி அழுது அந்த டாப் ஆங்கிள் போய் அந்த இடத்துலயே வந்து அதை முடிச்சு சில வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லி படத்தை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். நான் உண்மை அந்த இடத்துல எனக்கு என்னன்னா வந்து இந்த எப்படி சொல்லியிருப்பான் அவன் வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட என்னன்னு சொல்லியிருப்பான், எப்படி சொல்லியிருப்பான் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. படம் பார்க்கும்போது இல்லை, இதனால தான் நம்ம படம் பார்க்குறோம். இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல தோணும் போது அது நடக்கிறத பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி ஒன்று. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதி அது வந்து அது ஒரு கடைசியில் அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாத போது அந்த குழந்தை வரும் உள்ள. அது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கு. இப்போ நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் ஒண்ணுமே பண்ண அந்த குழந்தை சிரிக்க ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஸ்மைல் மாதிரி கொடுக்கும். உன்னை பார்த்து நான் சந்தோஷப்படணுமா? அது அவங்க வேற சொல்லுவாங்க, நீயும் ஜீவன் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு தாண்டா பிறந்திருக்கு, பொண்ணை பார்த்து குழந்தைய பார்த்தியா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் கேட்பாங்க ஜீவன் எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பில்டப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிப்பா. அது வரைக்கும் அவ்வளோ அழுத ஒரு மனுஷன் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒருத்தன் வந்து உள்ள வரான். இந்த ஒய்ஃப் வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அழ ஆரம்பிச்சுன்னு ஒய்ஃபுக்கு புரியல. எதுக்கு அழுகுறீங்க, எதுக்கு என்னாச்சு அப்புறம் கேட்பாங்க. ஜீவன் சொன்னப்பறம் எதுக்கு ஜீவன் எங்கன்னு கேட்டேன்னா அவங்க இன்னும் அழுக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒன்று புரியுது, ஆனால் வந்து she doesn't want to believe. பட் ஆனால் ஒரு பயம், என்னடா சொல்றீங்க, என்னடா பண்ணி சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டார். ஐயோ அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஐயோ ஜீவா என்னடா ஆச்சு என் பிள்ளை என்னடா பண்ணது கடைசி வரைக்கும் கேட்டிருப்பாங்க. அது இப்போ சொல்லும் போது கூட எனக்கு வந்து சின்னதாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் புரியுது. ரெண்டு பேருமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ். நீங்க அத்தனை வருஷங்கள் நீங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாமே வரிகள் வழியா தான் பேசிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், கண்டிப்பா தெரிஞ்சிடும். அது ரொம்ப அழகான, எனக்கு அழகா மாட்டுச்சு அந்த சீனா இருக்கட்டும். கிரேட் மொமெண்ட். எனக்கு அப்புறமா வந்து அவர் ஒரு சின்ன டவுட்லயே வந்து பிரசாந்த் சார் கிட்ட ரஷ்யால பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த பையனை பார்த்துருப்பாரு திரும்ப, ஆனால் அவருக்கு டவுட் இருக்கும், பையன் தானா செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்களே, செத்து போயிட்டான் எனக்கே தெரியுமே, கண் முன்னாடி பார்த்தேனே நான், அதே மாதிரி ஒருத்தர் இருக்கானு, அந்த ஒரு சின்ன ஒரு பெயினோட ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல. இது தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுடா எனக்கு, இந்த மாதிரி அவங்க பார்க்கலான்ட்டு அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த யங் விஜய் சார்கிட்ட வந்து சொல்லுவார், நான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் பல மாட்டி நான் யோசிச்சிருக்கேன். அதாவது வந்து எப்படி என் பிள்ளையை காப்பாற்றலாம், இப்படி பண்ணி தான் நான் காப்பாற்றிருக்கலாம், இப்படி பண்ண, ஆனால் ஒரு வாட்டி கூட என் பிள்ளை உயிரோடு இருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆமாம், ஏன்னா அதுதானே நம்மளுடைய தாட்டு, நம்ம எப்படி தானே யோசிப்போம், நம்ம வந்து இப்படி காப்பாற்றலாம் யாருமே யோசிக்க மாட்டோம், உயிரோடு தான் இருக்காங்க நம்ம போய் காப்பாற்றலாம் தெரியாது, எப்படி தெரியும், அது அவர் சொல்லிடுவார். அந்த நீங்கள் அதை நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. எங்கேயோ இருக்காங்க பண்ணுவோம், அதை ஸ்டாப்பே ஆக முடியாது, அவருக்கு லைஃப் லாங் அவர் தேடிட்டு தான் இருப்பார். ரைட், நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர், ஏன்னா எந்த ஃபாதரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அதுதான் இந்த ஒரு வாட்டி கூட நீ உயிரோடு இருப்பேன்னு நான் யோசிக்கலடா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுவார், மன்னிச்சிருங்க. அது என்ன சொல்றதுனே தெரியாது அவருக்கும். அப்பா தானே நீ அப்படின்னா இல் பிரேக் டவுன் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னா வந்து அந்த மாதிரி இது மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், கமர்ஷியல் ஃபிலிம்ல வந்து ஒரு அந்த இமோஷன்ஸ்லாம் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதே வந்து எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. யூனோ அவர் அழும்போது எவ்ரிபடி வர் சைலண்ட், யாரும் கலாய்க்கல தியேட்டரில், எவ்ரிபடி வர் லைக் பின் ட்ராப் சைலன்ஸ் வாட்சிங் த திங். அவர் காலில் விழும்போது அவ்வளோ நெகிழ்ந்து போய் பார்க்கும்போது வந்து ஒரு ஆக்டர் விஜய் சார், ஸ்னேகா கூட ஐ மீன் ஷி வாஸ் ரியலி குட் ஆக்டர். ஐ மீன் வி ஆல் நோ, ஐ மீன் அவங்க வெரி சட்டில், வெரி ரொம்ப ஓவர் பண்ண மாட்டாங்க, வெரி சட்டில் ஆக்டர். இந்த இதுலலாம் அவங்களுக்குலாம் நல்ல தீனி கிடச்சிது, நல்ல சீக்வன்சஸ் வேர் தே குட் பெர்ஃபார்ம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே. ஐ மீன் அந்த ஜீவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சீனில் வந்து where she opens the door and just walks away and then realizes and then she looks, பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து she would have thought விஜய் சார் மாதிரி இருக்கணும்னா காந்தி மாதிரியே இருந்திருக்கோம், டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்க. அந்த நான் முன்னாடி பார்த்துட்டு நான் சொன்னது வேற மாதிரி சொன்னேன் அவங்க கிட்ட, கதவு திறந்தீங்க பார்த்துட்டு போங்கன்னா அவங்க அதை இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க அவங்க. that's what good actors do, how to improvise something. அப்படி எழுதுனதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிறது. and she did a great fab job. yeah for sure, yeah. and ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஏஜ் அப்ரோப்ரியேட் பேரிங் மாதிரியும் இருக்குல்ல. exactly. Probably if I had one kutti grouse, I would probably say very typical sort of ஒரு ஜெண்டர் ரோல்ல உட்கார்ந்துக்கிறாங்க இந்த ஃபிலிம்ல இல்லையா? I mean yeah, basically வந்து I mean I'm sure there are women like that. இல்ல கண்டிப்பா படத்துல நிறைய அந்த மாதிரி பார்த்ததுனால ஒருவேளை ப்ராபபிலி அது ஒண்ணு இருக்குல்ல. see ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து she plays a very very crucial role along with him
அண்ட் அதுக்கப்புறமா வந்து கதையே டோட்டலாக வந்து வேற ஒரு பக்கம் திரும்புறதுனால யூனோ அது probably if the whole film was in a very family man zone, புரியுது, I would have probably wrote more on her and அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய சும்மா மளிகை சாமானுக்காக கால் பண்ணி தொந்தரவு பண்றாங்கன்றது மட்டும் இல்லாம இல்ல அது மட்டும் அவங்க சொல்ற விஷயங்கள் அது மட்டும் தான் சொல்றாங்க. இன்னும் அது எங்க எல்லாம் சந்தேகப்பட்டேன் அவன் மேல அப்படிங்கிறது தான் அதுக்காக அந்த ஹியூமரா wrote it. இப்போ நீங்க அப்பா பையன் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இவரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னும் போது இட் காட் மீ திங்கிங். அதாவது ஒரு நட்சத்திர அந்தஸ்து போன பிறகு இவங்களுக்கு சரிசமமான கெட்டவனாக நான் யாரை காஸ்ட் பண்ணலாம், யாரை கொண்டு வரலாம், யாரை நம்புற மாதிரி இருப்பாங்க ஒரு பவர்ஃபுல்லா அப்படின்னு யோசிச்சா அட் ஒன் பாயிண்ட் டு பீப்புள் டிசைட் தட் இந்த லெவல்ல இப்போ இவருக்கு சண்டை போட்டாதான் இட் வில் பி அப்படி ஆயிடும் நினைக்கிறேன். ஏன்னா டக்கு நம்ம எந்திரன் ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துல வேற யாருன்னா ஓகே டேனி டென்சாங் இருக்காரு, இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, பட் அவங்க ரெண்டு அவருக்கு சமம் அவரே. அல்ல அதுதான் இப்போ அந்த மோகன் சார் கேரக்டரும் அப்படிதான். ஏன்னா மோகன் சார் வந்து இஸ் ஜஸ்ட் அ கை வித் அன் ஐடியா ஆஃப் அந்த பையனுக்குள்ள வந்து அந்த ஐடியாவை போட்டு அவர் சண்டை போட மாட்டார். கடைசி வரைக்கும் வந்து அவர் ஃபைட் போட்டு அவரை போட்டு அடிக்கிறது கொள்றது. அது ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேருந்து there is no fight between விஜய் சார் அண்ட் மோகன் சார். The whole plot is about the weapon he made and விஜய் சார். அந்த வெப்பன் இஸ் விஜய் சார் சன். அதனால வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளங்கிறது வந்து முதல்லேருந்தே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ராபப்ளி நான் யார் ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஐ மீன் எந்த ஆக்டர் கிட்ட போயிட்டு நான் வந்து நீங்கள் முதல்ல ஒரு 50 வயசு ஆக்டராக 50 வயசு கேரக்டரில் நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு யங் பையனுக்கு அப்பாவா, அதுவும் வந்து ஒரு 20 year old பையனுக்கு அப்பாவா வேற ஒரு ஹீரோவை. இப்போ நான் வந்து இப்போ விஜய் சார்கிட்டே வந்து நான் வந்து வேற ஒரு ஆக்டரை வந்து நான் ஒரு 20 years இல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து ப்ராப்ளி wouldn't ரஜினி அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் நம்ம கதையா ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போல பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கும் போது வந்து இப்போ ரஜினி சார் மாதிரி ஒரு அப்பா, ஒரு தனுஷ் மாதிரி ஒரு பையன் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வரான் வந்து அவனுக்கு பார்த்தா அந்த கேரக்டருக்குள்ள இதே கதையா அது அப்படி வச்சு யோசிங்களேன். ஸோ இந்த ரோல்ல இந்த சஞ்சய் ரோல்ல வேற ஒரு நடிகரை போட்டிருந்தால் இந்த படம் எடுத்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் இப்போ விஜய் சாருக்கு ஈக்குவலா சும்மா ஒரு பொடி பையன் மாதிரி இருக்க கூடாது, ரொம்ப சின்னதா இருக்கும். அது வந்து ஆடியன்ஸாலே ஏத்துக்க முடியாது. இப்போ நீங்களே பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப வீக்கா இருக்கான்னு தான் சொல்லுவீங்க. அவன் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணி என்னதான் பண்ணாலும் இப்போ வந்து அந்த மர்தானி 2 என்ன படம், அந்த ராணி முகர்ஜி ஒரு படம் பண்ணியிருப்பாங்களே, அதுல ஒரு சின்ன பையன் வந்து வச்சு விரல்ல விட்டு ஆட்டுவான் கண்ணில், யாருன்னே தெரியாது. அவன் பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து டீ கொடுத்துட்டு போவான், எல்லாம் பண்ணுவான். அவனை பார்த்து ஒரு பாயிண்ட்ல பயம் வரும். அது ராணி முகர்ஜிங்கிறதுனால நமக்கு ஓகே. அந்த இடத்துலயே நீங்க வந்து ஒரு ஷாருக் கானை வச்சிங்கன்னா ஒரு சின்ன பையன் பண்ணும் போது அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பேசிக்காக அது நம்மளோட மைண்ட் செட், அது நமக்கு மைண்டில் அப்படி பதிஞ்சிருச்சு. அது ப்ராபப்ளி அதுதான் விஜய் சாருக்கு நிகர் விஜய் சார் தான். அண்ட் அந்த when you break for the interval, I really like the idea itself. தளபதி வர்சஸ் இளைய தளபதி அப்படின்றது I liked how என்ன சொல்றது, ஒரு witty sort of idea இல்ல. Let me bring that word back. Yeah, exactly. நான் டைட்டில் கூட யோசிச்சேன், இளைய தளபதின்னு வச்சிடலாமா டைட்டில், தளபதி ஆஸ் இளைய தளபதின்னு வைக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சேன். சும்மா நமக்குள்ள டிஸ்கஷன். இவனுடைய ஒரு ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த இடத்துல. அதாவது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சும்மா லவுட் இல்ல, ஐ எம் நாட் ஜஸ்ட் ஆம்பிங் இட் அப் வித் டனனனன்றது மட்டும் கிடையாது. அங்கங்க he leaves a room for கொஞ்சம் ஒரு அமைதி அங்கங்க வருது. Yes, he is playing around with the அவனும் அவ்வளவு படம் பண்ணான். he is also getting mature நினைக்கிறேன். ஒரு ஹீரோயிசமே நம்ம வந்து ஒரு வில்லனிசம் நம்ம இப்படி கூட பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ப்ராபப்லி முன்னாடி இருந்தா வந்து தன் 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 அப்படி சொல்லி பயங்கர ஆர்கெஸ்ட்ரா போயிருப்பான். But this wasn't that. Yes, exactly. அது ஒரு பயங்கர ஒரு கொஞ்சம் கூலாவும் இருக்கும், கொஞ்சம் சட்டிலாவும் இருக்கும். I think he is also growing as a musician நினைக்கிறேன். இந்த கால்ஸ் டு நாஸ்டால்ஜியா நிறைய நடக்குதுல்ல இந்த படத்துல. பல படம் ரெஃபரன்சஸ், பல ஹீரோ அவர்களுடைய ரெஃபரன்சஸ். நீங்க இதை அப்ரோச் பண்றது எப்படி? அந்தந்த மோமெண்ட்ல எதெல்லாம் பொருந்ததோ அந்த மாதிரியா, இல்ல do you make a list of things? அப்படிலாம் சத்தியமா அப்படி கிடையாது. ஓகே, இந்த படம்லாம் இதுல இந்த டயலாக் எல்லாம் எப்படியோ வரப்போகுது நம்ம. இல்ல அப்படிலாம் கிடையாது. ஐ எம் வெயிட்டிங் கூட வந்து அந்த மொமெண்ட்ல வந்து விஜய் சார் நான் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் ஆசை கிடையாது. இந்த இடத்துல சொன்னார், அவர் வந்து வெறும் ஸ்மைல் தான் வச்சது. அவன் வந்து நான் கையில கொண்டு கம் பேக் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் தட் பகர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது வந்து
அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நக்கல்லே எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இது இன்னும் தியேட்டர் மொமெண்ட் ஆகல, வெயிட்டிங் சொல்லிடலாம்டா அப்படின்னு. சரி சொல்லுங்க, அது சட்டிலா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னா அது சிரிச்சுட்டே சொல்லுவாரு, வெயிட்டிங் அப்படின்னு. வெறும் பெருசா மற்ற இதுல படத்தை சொல்லுவாரு. அந்த டயலாகுக்காக அமைக்கப்பட்ட ஒரு காட்சி கிடையாது, அது அப்படி கிடையாது. அந்த மொமெண்ட்ல அவர் சொன்ன விஷயங்கள் ஐம் வெயிட்டிங் வந்ததுக்காக இருக்கட்டும். இல்லை மருதமலை வந்து ஐ தாட் அங்கே ஸ்பாட்ல தான் நான் யோசித்தேன். ஸ்பாட்ல யோசிச்சுட்டு அது அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் யோசித்தேன். அண்ட் he loved it. I mean, he actually loved it. அது கரெக்டாக வந்துச்சு, கரெக்டாக அமைஞ்சுது அந்த இடத்துல. நைட்டு ஃபுல்லாக கூத்து வச்சுட்டு வந்துட்டு காலையில் வந்து ஒருத்தர் வந்து இன்னும் ட்ரைங் டு மேக் இட் அப், காஃபி போட்டிருக்கேன், இது பண்ணிருக்கேன், பையனை ரெடி பண்ணிட்டேன், நான் ஸ்கூல் கொண்டு போய் விடுறேன், அந்த இதெல்லாம் சொல்லும் போது வந்து ட்ரைங் டு மேக்கப் போது அது காலையில் அது மருதமலை பாடிட்டு வெளில வருது வந்து ஒரு தியேட்டர் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஐ மீன் ஆப்வியஸ்லி உங்கள் படங்கள் சின்ன, ஐ மீன் நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், யூ ஆல்வேஸ் டன் திஸ். இந்த பழைய படத்துலேருந்து ஒரு பாட்டை யூஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், அது ஒரு அந்த பேக்ரவுண்ட் இசையவே நம்ம புது ஒரு வடிவத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவதாக இருக்கட்டும், நிறைய பண்ணியிருக்கீங்க. பட் இன்றைக்கு சூழலில் நிறைய படங்கள் அது பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உண்மையை சொல்லப்போனால். ஈவன் ஒரு இந்தியன் 2 ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, ஈவன் த டைரக்டர் மேக்ஸ் ரெஃபரன்சஸ் டு ஹிஸ் ஓன் ஃபில்மோகிராஃபி வித்தின் த ஃபில்ம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்லி லுக்கிங் பேக் அட் வாட் வி டிட், வாட் வாஸ் டன், கன்சிஸ்டண்ட்டாக நடக்குது. ஸோ டு யூ personally feel there is a sense of fatigue about it for you? How do you see this? இல்லை சில சமயம் ஓகே, சில எல்லாம் வேணும்ட்டே எல்லா படத்துலையும் வைக்கிறதுங்கிறது வந்து எனக்கு புரியல. பட் ஆனால் வந்து இந்த படத்தில் எனக்கு அது ஒர்க் ஆகும்னு தோணுச்சு. பிகாஸ் அது வந்து ஒரு விஜய் சார் மூமெண்ட்ஸை ரீக்ரியேட் பண்ணி காட்டும் போது வந்து ப்ளஸ் யூ சேயிங் அவரோட கரியருங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஐ மீன் என்னென்ன செலிப்ரேட் பண்ணோமோ அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக்காக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பேசிக்காக வந்து இது எல்லா படத்துலையும் பண்ணுறது அது அந்த நாஸ்டாலஜிக் விஷயங்களை வந்து எல்லா படத்துலையும். நான் வந்து சென்னை 28லேயே வந்து நான் வந்து பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் பண்ணியிருப்பேன். அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 1000 தாமரை பொட்டுக்களை வந்து சரோஜாவில் பண்ணியிருப்பேன். அப்புறம் கண்கள் 2 ஆள் கோவாவில் பண்ணியிருப்பேன். அது ரீமிக்ஸ் பண்ணியிருப்பேன் பார்ட் 2ல. சென்னை 22ல வந்து அது ரீமிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்காக வந்து யூனோ ஐ லவ் டு டூ அ ஸ்மால் ட்ரிபியூட்ஸ் டு மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அதெல்லாம் வந்து நான் அப்பப்போ நான் பண்ணுவேன். அது நோ இட்ஸ் பிகம் அ ட்ரெண்ட், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இப்போது. ஸோ அதனால் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் கமல் அவர்கள் வச்சு ஒரு படம் பண்ணுறீங்களோ இல்லை ரஜினி அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணாலுமே then it almost becomes like a mandatory exercise மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சோ? அப்படிலாம் இருக்குது, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்துக்கு ஆக்சுவலி தேவை கிடையாது. இப்போ ஒரு இப்போ ரஜினி சார் படமோ, விஜய் சார் படமோ, ஒரு அஜித் சார் படமோ, கமல் சார் படமோ, இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் படத்தில் வந்து அது தேவை கிடையாது. ஆக்சுவலி வந்து அவங்களே தேர் ஆர் பிராண்ட் பை themselves and we can just play along with the story and their styles and everything பண்ணிடலாம். பட் ஆனால் என்னென்னா வந்து அவங்களுடைய மொமெண்ட்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அவங்களே பண்ணும்போது நல்லா இருக்குமோ? இப்போ வந்து அவர் வந்து அஜித் சார் டைலாக் அவர் சொல்லும் போது I'm just thinking aloud here. ஒருவேளை கொஞ்சம் ஒரு சுலபமான கைத்தட்டலுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுதா? இல்லை, சுலபமான விஷயங்கள் இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஆமாம் எனக்கு பிடிக்கல, அது போர் அடிக்குது, திரும்ப எதுக்கு பண்ணுறீங்கன்னு. அது நிறைய சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. புரியுது. பட் ஆனால் நாங்கள் யோசித்து வைக்கிறது வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த தியேட்டரில் அந்த இடத்துல ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். சுலபமானு சொல்ல முடியாது. ஐ மீன் இதுல வந்து அவர் ஆடியோ லான்ச் அது எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பட் அது என்னன்னா வந்து அது சில சமயம் ஒர்க் ஆகும், சில சமயம் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல். இப்போ நான் வந்து இப்போ கஸ்டடி பண்ணேன்னா அதில் எதுவுமே நான் வைக்கல. இப்போ தேவையான படத்தில் தேவை இருந்தால்தான் ஸ்பேஸ். அதான் நான் சொல்கிறேன், இது வந்து பெரிய நட்சத்திரங்கள் இருக்கும் படங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அது ஒரு கேட்டகரியாகவே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் இப்போ மங்காத்தால பார்த்தீங்கன்னா நான் எந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள்? எதுவுமே கிடையாது. அதில் வந்து ஏதோ நாஸ்டாலஜிக்கான டைலாக்ஸ். ஏன்னா அந்த படத்துக்கு அது தேவைப்படலை. ஏன்னா அவன் அந்த 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 விநாயக் மாவதனோட கேரக்டரே வேறு மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால அந்த படத்துக்கு வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படலை. எனக்கு ஆசைக்காக பிரேம்ஜி வெளில வரும்போது வந்து பொதுவாக மனசு தாங்க சாங் வந்து ரேடியோவில் போயிட்டு இருக்கிற மாதிரி சும்மா ஒரு ஆசைக்காக வச்ச ஒரு விஷயமே தவிர அந்த படத்தில் வேறு எந்த இடத்துலையும் பெரிய ரெஃபரன்சஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம். அது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டேக்ஸ்லாம் உள்ளே ஏறும் போது வந்து சரி இப்போ நம்ம அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா எந்த ஹீரோவும் வந்து அந்த கேட்டகரி, இப்போ விஜய் சார் கேட்டகரியில் இருக்கிற எந்த ஹீரோ, இப்போ அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், ரஜினி சார், அந்த கேட்டகரியில் இருக்கிற ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இது வேணான்னு சொல்லிடலாமே.
அண்ட் நீங்க இட்ஸ் நாட் லைக் நீங்க ஒன்றும் விஜய் அவர்களுடைய ஃபில்மோகிராஃபி மட்டும் ரெஃபரன்ஸ் பண்ணல. இல்லை எக்ஸாக்ட்லி. நான் இப்போ இனிமேல் சத்தியமாக குடிக்கக்கூடாதுங்கிறது வந்து ஆக்சுவலி நார்மலாக எல்லாரும் வெயிட்டில் பேசுகிற டைலாக். கரெக்ட். பார்ட்டி முடிஞ்சு அடுத்த நாள் டக்குன்னு அது யாரை ஞாபகப்படுத்தும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஏன்னா இந்த இடத்துல பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் மாட்டினோடனே உள்ள வந்து ஐயோ சத்தியமா குடிக்கூடாதுன்றது ஒரு யதார்த்தமா அது வந்த ஒரு லைன். அது அஜித் சார் சொன்ன லைன் அவர் சொல்லும் போது அது இஸ் கூல் அபவுட் இட். கரெக்ட். யூனோ இஸ் ஃபன். அங்கே திடீர்னு போயிட்டு மனிதர் வந்து மனித காதல் அல்லன்றது அது இஸ் ஹாப்பி அபவுட் இட். யூனோ அது இப்போ நீ யார் ஃபேன் நீ தலை ரீதி கடி வரும்போது இஸ் ஹாப்பி அபவுட் இட். இஸ் ஓகே அபவுட். அதுல வேற ஒரு பெரிய கான்வர்சேஷன் இல்ல, அவர் தோனியை தான் குறிச்சு சொன்னாங்க. நான் ரீதி கடிங்க போட்டா இதுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய அந்த அபியூத் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்துச்சு. அது ஏன்னா நான் ஷூட்டிங் எடுக்கும் போது வெறும் தலை தான் இருக்கும், அங்கே மியூசிக் வராது. ஆமா, ஐ திங்க் அவங்க தான் ஏதோ தோனின்னு சொல்லி யாரோ அமிச்சாங்க, எனக்கு கூட அமிச்சாங்க. ஏன்னா ஷூட் பண்ணும் போது என்ன யார் ஃபேன் நீ நினைச்சு தலை அப்படின்னு சொன்னே அந்த இடத்துல மியூசிக் வராது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு she is a first timer. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல. But music makes it very clear, right? We wanted to make a point. She's that தலை is தோனி கிடையாது, தலை is நம்ம தலை தான் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவா அதில் சொல்றது தான் வந்து. ஆனா அதையும் வந்து ஒருத்தங்க இன்னும் அதை வந்து ஒரு ட்ரோல் ஃபைட்டா ட்ரோல் மெட்டீரியலா படத்துல மியூசிக் போட்டப்புறம் கூட அப்பதான் யோசிப்பேன், என்னடா இந்த ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ மக்கா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கும். இது வந்து ஒரு ஃபைட்டா ஆக்கி இது வந்து ஒரு இதா ஆக்கின்றதெல்லாம். பட் ஆனா அதுதான் see that is the magnanimity. ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது மதுரவி இருந்தானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இப்போ விக்ரம் சாரோட பாட்டு பாடுவாரு. இன்னும் see அதெல்லாம் அவருக்கு வந்து என்ன தாண்டி அவர் தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்கு பயங்கரமா யோசிக்கிறாள். ரைட். பயங்கரமா நான் எப்படி சந்தோஷப்படுத்துவது ஃபேன்ஸ் ஆடியன்ஸை நான் என்ஜாய் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு என்னென்ன இடத்துல என்ன அவர் பயங்கரமா யோசிப்பார். அதுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர். அந்த இடத்துல வந்து அந்த 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 மீனாட்சியோட அந்த சீன் அந்த ஒரு அபேண்டன்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கல அந்த சீக்வன்ஸில் வந்து தி வே ஹி பெர்ஃபார்ம்ட் அது வந்து நார்மலாக தட் இஸ் வெரி ப்ரூட்டல். ஸோ அஸ் அ ஹீரோவாக வந்து ஒரு மற்ற ஹீரோஸோடைய சாங்ஸு மற்ற ஹீரோஸோட டயலாக்ஸோட ரெஃபரன்சஸ் இதில் யூஸ் பண்ணும்போது ஐ வாண்டட் டு இந்த படத்தை வந்து ஐ டென்ட் வாண்ட் எனி அதர் ஃபேன்ஸ் டு அவங்களும் என்ஜாய் பண்ணணும் அந்த படத்தை. விஜய் சார் வச்சு அப்படி சொல்லுவோம். இப்போ காதலின் தீபம் ஒன்று விஜய் சார் பாடும்போது காரில் உட்காந்து சரகஸ்ட்டு நிம்மதியாக நம்மளாம் பண்ணுற ஒரு விஷயம். ரிசைன் பாட்டு போடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து மிக்ஸ் பண்ணுவோம், சரகஸ்ட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து ஏன்னா இஸ் வெரி ஹாப்பி அட் தட் மூமெண்ட். எனக்கு அவரே சொல்லுவார், ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம் எல்லாத்தையும் கொடுத்துறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லி அதை பிரேம் கலாச்சிட்டு இருப்பான். மார்க்கு ஒரு வட்டம்னு அவர் டைலாகே பேசி கலாச்சிட்டு இருப்பான். லைட்டாக டக்கரானா நீ எல்லாம் பஞ்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். ஸோ அது மாதிரி இப்போ ரஜினி சார் சாங்கை பாடுறதோ இன்னும் வந்து அதெல்லாம் வந்து see he loves cinema. I mean விஜய் சார் மாதிரி ஒரு சினிமா லவரை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ he watches everybody's films. எல்லா படங்களும் பார்ப்பாரு, எல்லாரையுமே என்ஜாய் பண்ணுவார். அது என்கரேஜ் பண்ணுவார். ஒரு படம் பார்த்தாருன்னா அவங்களை கூப்பிட்டு பேசுவார் கொள்வார். ரஜினி சாரும் பண்ணுவாங்க. ரஜினி சார் ஒரு படம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு மாநாடு முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க, கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ அதுதான் பேசிக்காக வந்து தே ஆல் லவ் ஃபிலிம்ஸ். அது வந்து என்ன இவங்களோட ரெஃபரன்ஸ் அவங்களோட ரெஃபரன்ஸுங்கிறதெல்லாம் யோசிக்கிறது தாண்டி அவர் விஜய் சாரோட இது வந்து என்னென்னா வந்து எனக்கு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும். நான் இவ்வளோ பேரோட இது வச்சுன்னா எல்லாரும் ஃபேன்ஸுக்குமே வந்து சரி அவங்க எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கூடாது, எதுக்கு திட்டக்கூடாது. எல்லாருமே இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணணும், அஜித் சார் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், கமல் சார் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும். எல்லாரோட ஃபேன்ஸும் பொதுவாக வந்து இந்த படத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு சந்தோஷமா பண்ண ஒரு விஷயம் தான் அது. அதை அவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டது எனக்கு இன்னும் பெரிய விஷயம். ஏன்னா வந்து அது அவர் அதை இடத்துல தூக்கிறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அவர் சொல்லலையே. அதுதான் அவருடைய வேண்டாமே இதுல நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சீம் லைக் தி லெசர் கை இதுல அப்படி இருந்துருமோன்னு. the confidence and what he is that is why he is the greatest of all time நினைக்கிறேன். அழகாக ஒரு படத்துக்கு ஒரு சின்ன பிளக் அழகாக சேர்ந்துச்சு. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் நீங்கள் சொல்லும் போதில் ஐ டோன்ட் நோ சம்படி வாஸ் பயங்கரமாக படங்கள்லாம் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணது உண்டு இல்லை. ஸோ அதில் ஒருத்தங்க எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஜோக்கர் காமிக்கில் இதே மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு இந்த மாதிரி ஒரு காட்சி ஒன்று நடக்கும். ஸோ இந்த கேரக்டர் நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஜோக்கர் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. இஸ் திஸ் ஓவர் இன்டெலெக்சுவலைசேஷன் ஆர் இது இல்லை எனக்கு பேசிக்லி நான் பேசிக்லி வி வாட்ச் a lot of ஃபாரின் ஃபிலிம்ஸுங்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சைக்காட்டிக் சீன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹாப்பியான பிளேஸ் அபேண்டண்டாக இருக்கும் போது அதில் நடந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈரியாக ஒரு மாதிரி
மண்டைக்குள்ளே ஏறும் அப்படிங்கிறதுனால அப்படி யோசித்தேன் நான். முதல்ல நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது திடீர்னு வாட் அபவுட் இப்போ க்ளோஸ் டவுன் ஆன கிஷ்கிந்தா இஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கிஷ்கிந்தால தான் எடுத்தோம். ஸோ பேசிக்காக அதுதான் ஒரு சைக்காட்டிக் சம்திங் creepy also right about தட் இஸ் ரைட். அது ஃபுல்லாகவே மூடப்பட்ட இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் ஏதோ பயமா இருக்கும். அங்கே பார்க்குற பொம்மையே பயமா இருக்கும். அங்கே ஒரு சின்ன ஒரு நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தது நல்லா இருக்கும். இப்போ போய் அந்த இடத்துல உள்ள போக நிஜமா இட்ஸ் லைக் ஹாரர் ஃபிலிம். யூ கேன் மேக் அ ஹாரர் ஃபிலிம். ஒரு சைக்கோ கில்லர் வந்து உள்ள இருக்கான், ஒரு பசங்க உள்ள ஒரு ஜாலியா ஃபன் பண்ண போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஹாலிவுட் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படமே எடுக்கலாம் அதுக்குள்ள. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் லைக் ஸ்டக். யூ ஹேவ் டு கோ சி திஸ் லைக் வாட்டர் ரைட்ஸ் இருந்த இடத்தெல்லாம் வந்து இப்போ அப்படியே பாசி பிடிச்சி ஒரு மாதிரி வந்து ஒரு அப்படி இருக்கும். so much personality வேற மாதிரி. அது உள்ள போனாலே ஒரு சைக்கோ மட்டும் தான் எடுத்து கொண்டு போவாங்கிறது வந்து சொல்லாம சொல்லிடலாம். நிறைய படங்கள்ல வரும் ஆக்சுவலி இல்ல, ஃபாரின்ல தான் வரும். நம்ம அதை பார்த்து வளர்ந்து தொலைஞ்சதுனால அது நம்ம மைண்ட்ல ஞாபகம் வருது. எக்ஸாக்ட்லி அது நம்ம மைண்ட்லயே இருக்கிறதுனால வந்து எனக்கு ப்ராப்ளி ஐ சோஸ் அம்யூஸ்மெண்ட் க்ளோஸ் டவுன் அம்யூஸ்மெண்ட் பார்க். எனக்கு அதே மாதிரி க்ளோஸ் டவுன் அதுதான் என்னோட மைண்ட்லேயே இருந்ததுனால தான் நான் வந்து மங்காத்தால வந்து ஒரு க்ளோஸ் டவுன் ஆன தியேட்டரை வந்து ஒரு 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 கேம்லிங் பார்லராக மாற்றிருப்பேன். ஒரு 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 தாராவியில் இருக்கிற ஒரு க்ளோஸ் டவுன் ஆன தியேட்டரு அது வந்து. ஸோ இந்த க்ளோஸ் டவுன் அந்த மாதிரி ஒரு broken dilapidated அந்த மாதிரி போச்சு. விபி, as we are nearing the end of this conversation, உங்களுடைய தாட்ஸ் என்ன in terms of breaking into songs பொறுத்த வரைக்கும்? அதற்காக சிச்சுவேஷன் எனக்கு பெருசாக பிடிக்காதுங்க. எனக்கு சாங் சிச்சுவேஷன் வைக்கவே தெரியாது. எனக்கு பேசிக்காக வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி 2 சாங்கும் வந்து எனக்கு எஸ்பெஷலி இன் பிக் எமோஷனல் மூமெண்ட். அது தேங்க்ஸ் டு கேவி ஆனந்த் சார் தான் சொல்லணும். அவர் அழகாக வந்து அந்த ஒரு ஒரு பெரிய எமோஷனல் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இது கட்டவே இன்டு ஒரு சாங். ஏன்னா வந்து அது ஒரு ஒரு சேயிங் சொல்லுவாங்க கமர்ஷியல் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் டு ஏதோ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு. So let them not கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. உண்மை ஐ மீன் பர்சனலி உண்மையை சொல்ல போனால் நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ உங்ககிட்டேருந்து வரும்போது இட் சீம்ஸ் லைக் a bit of a surprise. நான் மாநாடு சாங்கே யூஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ மன்மதில there's no song at all. ஆமா, இப்போ மாநாடுலையாவது ஓப்பனிங்க்கு சிம்பு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் சாங் யூஸ் பண்ணுவேன். மன்மதில சாங் கிடையாது. ஐ டிட் நீட் a song. I can always அவங்க கிஸ் பண்ணாங்க கட் பண்ணால் சுவிட்சர்லாண்டுன்னு போகலாம். பட் ஆனால் அது 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 எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அந்த வாடா பில்லடா சாங் நான் மங்காத்தில் யூஸ் பண்ணும்போது கூட ஐ டென்ட் வாண்ட் டு கோ சம்வேர் எல்ஸ். அவங்க சாங் வீட்டுக்குள்ளேயே போடாங்க, வீடியோ செட்டு மாறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். இந்த சாங் எப்படி புதுசாக கொடுக்கலாங்கிறது தான் புரியுது. எனக்கு சாங் கட்டவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வந்து சாங் இல்லாமல் பண்ணால் கூட இது 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 நான் பண்ண முடியும். ஆனால் வந்து இது ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் போயிட்டதுனால எனக்கு பிரபுதேவ மாஸ்டர் தான் சொன்னார், அதெல்லாம் நீ யோசிக்காத, நீ ஒன்றும் ஆர்ட் ஃபில்ம் எடுக்கிற. இல்லை யோசிங்க அவர் சொன்னதை நீங்க வேற. நான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் மேக்ஸிமம் they don't want to use songs. they try to பேக்ரவுண்ட் சாங் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், இதுலேயே கதையை நம்ம சீக்வன்ஸாகவே சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் எல்லார் மைண்ட்லையும் இருக்கிற ஒரு ஐயோ எனக்கு ஆக்சுவலி பாட்டில் ரொம்ப பிடிக்கும். நோ ப்ராப்ளம் as long as அது என்ன சொல்றது ஒரு எமோஷனை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பாட்டு அப்படின்னா பேசிக்கா வந்து அந்த இதுல ஒண்ணு இல்ல 2 பாட்டு வருது இல்லையா? இல்ல அந்த இடத்துல அவனை கொண்டுட்டு அந்த பொண்ணை வச்சு தப்பிக்கணும்னு பாக்குறதுக்காக அந்த பொண்ணை அங்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல அதை கட் கூட பண்ணிருக்கலாம். பேசிக்கா வந்து அது இதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா வந்து பார்த்தா இல்லப்பா நான் சும்மா அப்படி இப்படி சொல்லி மாதிரி பழுப்பாரு. ஆனால் அப்பா வந்து என்னடா சரி சொல்லிட்டு அவர் போயிடுவார். போனோடனே இந்த பொண்ணு இதுக்கு தான் வர வச்சியா இல்லையே அப்புறம் சாங்க்கு அப்படின்னா சும்மா போகலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். ஸ்பார்க் வரும் இல்லைன்னா அதை இருந்து கட் பண்ணலாம். கட் பண்ணால் யோகி பாபுவோட மேலே ஓப்பன் பண்ணி we can do that. பட் சரி இது என்னதான் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக நம்ம யோசிச்சிட்டோம். சரி ஓகே அந்த சாங்கு போயிடலாம். சரி நான் எப்படி வேணா ஓப்பனா இப்படி கேட்குறேன். பேசிக்காக ஒன்றும் இல்லைங்க. தள்ளப்பட்டீங்களா இல்லை யோசிச்சு செஞ்சீங்களா? டிஎஸ் பண்ண தளபதி இளைய தளபதிக்கு வந்து ஒரு நல்ல சாங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு சாங் இல்லை எப்படி விசில் போடுன்னு சொல்லி ஒரு சாங் வச்சோம். இந்த ஒரு டிஎஸ் பண்ண ஒரு கேரக்டர்லேயும் வந்து ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சாங் இருந்தாலே போகிறோம் ஆக்சுவலி போகிறோம். பட் ஆனால் வந்து அதை ஒரு செலிப்ரேஷன் மூடில் வச்சு ஒரு த்ரிஷா மாதிரி ஒருத்தங்களை கூப்பிட்டு ஒரு சாங்கு பெரிய டிப்பிக்கல் கமர்ஷியலான ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐட்டம் சாங் மாதிரியே பார்க்கலாம் இல்லையா? பேசிக்காக அதுதான். ஆனால் அதில் வந்து விஜய் சார் தான் நிறைய ஆடிருப்பார். த்ரிஷா வந்து ஒரு கேமியோ மாதிரி தான் உள்ள வந்து டான்ஸஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் இமீடியட்லி கம் அண்ட் சே எஸ். ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் வந்து பொன்னியின் செல்வன்லாம் பண்ணி வேறு மாதிரி ஒரு ஆனால் அவங்களே சொன்னாங்க தேங்க்ஸ் பிபி
ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு குத்து சாங்கு நம்ம கூப்பிடவே மாட்டேங்க. இதுல அப்படி கொடுக்கும் ஒரு ஹோமாஜும் ஆமா அதுதான் எனக்கு அவங்க 2 பேர் பார்த்தோன்னே நான் வந்து சேகர் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் எனக்கு தெரியாது ஒரு அப்படி போட ஸ்டெப் இங்கே போட்டு சார் அது வேற டெம்போ இது வேற டெம்போ அதெல்லாம் தெரியாது எனக்கு, இது அப்படியே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் தான் கோரியோகிராஃப் பண்ணி உள்ள கொண்டு வந்து எனக்கு அதான் தியேட்டர் மூமெண்ட்ஸாக ஆக்கணுங்கிறது தான் அது. அண்ட் ப்ராப்ளி ரிவ்யூஸை தாண்டி அது ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லா அது சாங்ஸு ஏன் சின்ன டான்ஸ் ஆடினானுங்க, எதுக்கு தியேட்டருக்குள்ளே முதல்ல எதுக்கு நம்ம சாங்ஸ் வைப்போம் முன்னாடி தியேட்டரில் எல்லாம் எழுந்து குஷியாக கலாட்டா பண்ணணும் இது பண்ணு. சரோஜா சாமானிக்காலெல்லாம் வைக்கும் போது தியேட்டரே ஆடிச்சு, அதில் பெரிய ஹீரோ கூட கிடையாது, வெறும் பசங்க தான். அதான் மொமெண்ட்டாக அதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இப்போ விஜய் சார் படத்துக்குலாம் எல்லா படத்துக்குமே வந்து ஒரு சாங் தான் இருந்துச்சு. ரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் விஷுவலாக வந்து ஒரு சாங் தான் இருக்கும், மற்றெல்லாம் மவுண்டாஜஸ் அந்த மாதிரி தான் பேக்ரவுண்டில் அப்படி தான் போகும். அந்த ஒரு சாங் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க சரி அது இடத்துல. ஐ திங்க் இவருடைய அட்லியோடைய ஃபிலிம்ஸ்ல யூ கெட் மோர் சாங்ஸ். அட்லி பக்கா கமர்ஷியல், ஹி மேக் ஷூர் தட் ஆல் செட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து அது பிடிக்கணும். அதுக்கு இந்த இடத்துல கட்டவே போனால் கட்டவே போயிடலாம், அது பிரச்சனையே கிடையாதுங்கிறது அவருடைய. ஐம் ஆக்சுவலி நாட் அந்த அளவுக்கு நான் கிடையாது. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த மாதிரி படம்னே நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி படம் பண்ண பிறகு இந்த அனுபவத்தில் நவ் வாட் யூ லீனிங் டுவர்ட்ஸ்? கண்டிப்பாக இதே மாதிரி படம் இருக்காது. ஓகே, I will again try to surprise you with another something else. Okay. அதுதான் என்னோட see I've never ஒரு இது கூட நான் ஒரு ஸ்டிக் பண்ணதே கிடையாது. விபி தான் இந்த ஜோன்ல ஆபரேட் பண்றாரு, சரி வாங்க இன்னொரு நட்சத்திரம் ஓகே இவர் அவருக்கு பண்ணுங்க. கண்டிப்பா நான் வேற மாதிரி தான் நான் பண்ணுவேன். probably I'll do something else. I really want to do. இப்போ சிவாவோட பண்ணும்போது கூட I will do an entertainer but not probably I can try something like மாநாடு with சிவா. அந்த ஜோன் வந்து சிவா பட் வித் லாட் ஆஃப் ஹியூமர் அண்ட் லாட் ஆஃப் அதர் ஸ்டஃப் வாட் பீப்புள் லைக் ஃப்ரம் சிவா அதெல்லாம் வச்சு நான் without taking away from the story. Yes, exactly. I can do that with Shiva. I can probably see that's why Mahaviran works for you. Correct. See Shiva is capable of that. ஏன்னா சிவா வந்து ஃபுல்லா ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் பண்ண முடியும், மாவீரனும் பண்ண முடியும், டாக்டரும் பண்ண முடியும். வேர் தே இஸ் லைக் தட் பீப்புள் அக்செப்ட். இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அது ப்ராப்ளி ஐ வில் ட்ரை சம்திங் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தாட்டு ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கூட I can do with. Is that your next? I've signed a project for Shiva next. அது எப்போ நடக்குதுங்கிறது தான். Shiva has got some commitments. அதெல்லாம் முடிச்சுட்டு and I need a break. அதெல்லாம் முடிச்சுட்டு then probably we'll start. Vipi, as always, it's such a pleasure talking to you. Thank you. I wish you the very best with this film and the next film and whatever films you go on to make. Thank you, man. Thank you so much. Thank you so much.